மறுமலர்ச்சி திராவிட கழகத்தின் மாணவரணி இளைஞரணி நடத்துகின்ற திராவிட இயக்க கருத்து 9வது நிகழ்வில் நம்மை எல்லாம் ஊக்குவிப்பதற்காகவும் திராவிட இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்காகவும் தம்பி நம்முடைய லட்சியத்தை கோவை நாட்டிலே இருந்தாலும் கழகத்தின் மீதும் உங்கள் அனைவரும் சார்பில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஜூன் 21ஆம் தேதி திராவிட இயக்க கருத்து பட்டறையில் தந்தை பெரியாரும் சுயமரியாதை இயக்கமும் என்ற தலைப்பில் நான் உரையாற்றுகின்ற இந்த தருணத்தில் தந்தை பெரியாரினுடைய அணுக்கச்சீடராக இருந்து பெரியாரின் சிந்தனைகளை எல்லாம் தொகுத்து பெரியார் சிந்தனை தொகுப்பு வெளிவருவதற்கு காரணமாக இருந்தவரும் அதை போல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு மண்டல் கமிஷன் நடைமுறை மாநில கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்புக்குரிய ஐயா ரே ஆணைமுத்து அவர்களுக்கு இன்றைக்கு 96வது பிறந்த நாள். அவர்கள் 100 ஆண்டு கடந்து வாழ வேண்டும் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் அனைவரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தந்தை பெரியார் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தந்தை பெரியார் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். பெரியார் அவர்கள் ஒரு சகாப்தம் என்று குறிப்பிட்டார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள். 1967 முதல்வர் பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு திருச்சியிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் அவர்கள் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியிலே பேசுகிற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், பெரியாரை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அவருடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகிறது புட்டிங் செஞ்சுரிஸ் இன்டு கேப்சூல் என்று சொன்னார்கள். ஒரு மிகப்பெரிய வரலாற்றை, நூற்றாண்டுகளை கடந்திருக்கின்ற வரலாற்றை ஒரு சிறிய குப்பி தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அது போக வேண்டிய தூரத்துக்கு போய் அடைய வேண்டிய இலக்கை அடைகிற வரையில் எப்படி வில்லிலே ஏற்ற வில் அம்பு தந்தை பெரியார் ஏற்படுத்தியிருக்கிற அறிவு கலைஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்றையும் இந்த நாட்டில் இருக்கிறார். ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் இவர்களாக இருக்கிறார்கள் என்றால் தந்தை அதுதான் இன்றைக்கு கால வெள்ளத்தாலே அழிக்க முடியாததாக இருக்கிறது.
இவற்றையெல்லாம் இந்த இளைய தலைமுறை நெஞ்சத்திலே தாங்கிக் கொண்டிருந்தால்தான் நம்முடைய அடிப்படை என்ன, நம்முடைய வேர்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக தன்னை பெரியாரும் சந்திக்கின்ற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கின்றேன். எழுதிய சாமி சிதம்பரனார் குறிப்பிட்டார், தந்தை பெரியார் அவர்கள் மதம், சமூகம், அரசியல் ஆகிய இருந்து பின்னர் மத புரட்சிக்காரராக மாறவில்லை. ஒரு சமூகவாதியாக இருந்து சமூக புரட்சிக்காரராக மாறவில்லை. புரட்சிக்காரராக பிறந்தார், சமூக புரட்சிக்காரராகவே பிறந்தார், சமரத்தை தம் கொள்கை கொள்கைக்கு ஈவேரா இணங்கவே மாட்டார். இயேசு கிறிஸ்து, முகமது நபி துன்பங்களுக்கு ஆளாகியும் தங்கள் கொள்கைகளை எல்லளவும் விட்டுக் கொடுக்காத உறுதி இத்தகைய உறுதியுடையவர் மேலே போய் சொல்கிறார், அவைகளையே பெரியாரும் செய்து வருகிறார். இவரும் அப்படியே கருத்தை செலுத்தி வருகிறார். ஆதலால் இவரை தமிழ்நாட்டு புத்தர் என்று அழைப்போம் என்று சாமி சிதம்பரனார் அவர்கள் குறிப்பிட்டதை ஐயா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலேயே அவருடைய வாழ்க்கை வரலாறு தமிழக தலைவர் என்று எழுதிய சாமி சிதம்பரனார் உலக பகுத்து ஆகிய ஏற்றத்தாழ்வுகளை கண்டு எனது வாழ்நாளில் என்றைக்காவது இதற்கு முன்பும் பல தடவை யோசித்திருக்கிறேன். முடியவில்லை என்று பெரியாரை குறிப்பிடுகிறார். ஆக இளம் வயதிலிருந்தே தலைவர் பெரியார் அவர்கள் ஜாதி பழக்க வழக்கங்கள், தீண்டாமை கொடுமை, ஏற்றத்தாழ்வு மிக்க சமுதாய அமைப்பு இவற்றையெல்லாம் பார்த்து இளம் வயதிலேயே ஒரு புரட்சிக்காரராக உருவானவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். நம்முடைய தமிழ்நாடு ஏன் ஏற்பட்டது? சுயமரியாதை இயக்கத்தினுடைய தேவை ஏன் ஏற்பட்டது? நாம்
வரலாற்று பூர்வமாக அறிய முடியும். சென்னை மாகாணம் எப்படி சில 1899 ஆண்டு 1899 ஆண்டு சென்னை சென்ட்ரல் வால்டாக்ஸ் சாலையிலே ஸ்ரீ லட்சுமி விலாச நாடக கொட்டகை என்ற நாடகம் அதை நடத்தியது சென்னை இந்து வினோத சபை. அவர்கள் வெளியிட்ட ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அரசு பதிவேட்டிலே எப்படி இருந்தது என்றால் சதவீதம் ஆண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வழி கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினார்கள். அந்த நாடாளுமன்ற மக்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நுழைய கோவிலிலே ஆட்சி பீடத்திலே அன்றைக்கு ஆங்கிலேயருக்கு பக்கத்திலே இருந்து உதாரணம் அவர் தென்னங்கன்று இங்கே நம்முடைய தென் மாவட்டத்தில் திருத்தங்கல் பகுதியில் கோவிலிலே நுழைந்தார்கள் நாடார்குல மக்கள் என்பதற்காக தாக்கப்பட்டது மட்டுமல்ல, இது குறித்த வழக்கு தீர்ப்பு சொன்னார். தொழுநோய்க்காரர்களுக்கு பெருமையாளர்களுக்கு சீட்டின் பின்புறத்திலே அச்சிட்டு பஞ்சமர்கள் பேருந்தில் ஏறக்கூடாது என்று அரசாங்க உத்தரவு போட்டு வைத்திருந்தது. அதை மாற்றியது மாவட்ட ஊராட்சி தலைவராக அந்த காலத்திலே அவர் வந்ததுக்கு ஜில்லா போர்டு சேர்மன் என்று சொல்வார்கள். வந்த போதுதான் அதை மாற்றி அமைத்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தில். அதே போல திருச்சி உறையூரில் காவிரி ஆறு ஓடுகிறது. பார்ப்பனர்கள் குளிப்பதற்கு தனி அறை, தனி படித்துறை, இதர அமைக்கப்பட்டிருந்தது. புரதவண்ணான் என்ற சமூகத்தை சேர்ந்த மிக மிக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பகலிலே வெளியே வரக்கூடாது என்று உத்தரவிட்டு வைத்திருந்தார்கள். ஏனென்றால்
அவர்கள் வெளியிலே வந்தாலே தீட்டு என்று. கும்பகோணம் நகராட்சியில் அன்றைக்கு பார்ப்பனர்கள் கொண்டு போய் நகராட்சி மன்றத்திற்கு ஒரு மனு கொடுக்கிறார்கள். என்ன மனு தெரியுமா? எங்கள் அக்ரஹாரத்துக்கு மலம் அள்ளுவதற்கு தாழ்த்தப்பட்டவர்களை அனுப்பக்கூடாது. எப்படி இருந்தது பாருங்கள். அக்ரஹாரத்தில் மலம் அள்ளுகிற வேலைக்கு கூட தாழ்த்தப்பட்டவர்கள் வந்தால் தீட்டுப்பட்டு விடும். இதுதான் அந்த நிலை. ஆயிரத்தி 1927 மகாத்மா காந்தி தமிழ்நாட்டுக்கு வருகிறார். மன்னார்குடி தேசிய உயர்நிலைப் பள்ளிக்கு போகிறார். தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருப்பவர் ஒரு பார்ப்பனர். அவரை பார்த்து கேட்கிறார், இங்கே தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் எத்தனை பேர் படிக்கிறார்கள் என்று கேட்டபொழுது காந்தியிடத்திலே அவர் சொன்னார், தாழ்த்தப்பட்டவர்களை பள்ளியிலே சேர்ப்பது கிடையாது. கோவை சிங்காநல்லூரில் 1930 வரையிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களிலே சேர்க்க மாட்டோம் என்று உத்தரவு போட்டு வைத்திருந்தது. மகாத்மா காந்தியடிகள் பாலக்கோட்டிலே காந்தி பெரிய சங்கராச்சாரியை சந்தித்து 1927 அக்டோபர் மாதம் சந்தித்து பேசுகிற பொழுது, தாழ்த்தப்பட்டோர் கோவிலிலே நுழைவது என்பது சாஸ்திரங்களுக்கு எதிரானது, சம்பிரதாயங்களுக்கு மாறானது என்று சமஸ்கிருதத்திலேயே காந்தியிடத்திலே சொன்னார். 1933 செப்டம்பரில் காந்தியார் சென்னைக்கு வந்த நேரத்தில் ஆதி திராவிடர்கள் ஆலய பிரவேசத்தை கைவிட வேண்டும் என்று சொல்லி பார்ப்பனர்களிடத்திலே போய் சொன்னார்கள். காந்தியார் அவர்களாலே கூட பார்ப்பனர்களை தடுக்க முடியவில்லை. 1925 பெண்களினுடைய திருமண வயது குறைந்தபட்ச வயது 14 இருக்க வேண்டும் என்று ஒரு மசோதாவை சென்னை சட்டசபையிலே கொண்டு வந்த நேரத்தில் திவான் பகதூர் ரங்காசாரி உள்ளிட்ட பார்ப்பனர்கள் துள்ளி குதித்தார்கள். ஏன்னா பார்ப்பனியம் என்பது, இந்து மதம் என்பது பெண்ணை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது அந்த காலத்தில். இன்னொரு வழக்கு வந்தது நீதிமன்றத்திற்கு. முத்துசாமி ஐயர் நீதிபதியாக இருக்கிறார். மனைவியை அடித்து கையை முடித்து விட்டார் ஒரு கணவர். அந்த வழக்கை விசாரித்த போது முத்துசாமி ஐயர் நீதிபதி தீர்ப்பு சொல்கிறார், மனு தர்மப்படி மனைவியை கணவன் அடிப்பது குற்றமல்ல என்று தீர்ப்பு சொல்லப்பட்டது. திருவையாறு தியாகராயர் விழாவில் தண்டபாணி தேசிகர் தமிழிலே பாடினார் என்பதற்காக அவர் மேடையை விட்டு இறங்கியதற்கு பிறகு அந்த மேடையிலே தண்ணீர் கொண்டு வந்து தெளித்து புனித நீராட்டி அந்த மேடையை தீட்டு கழித்தார்கள். அதை விட இன்னொரு கொடுமை, புளியங்குடியிலே ஒரு பார்ப்பனர் அவர் கொலை செய்து விட்டார் என்று அவர் மீது ஒரு கொலை வழக்கு வந்து நீதிமன்றத்திலே நடந்த நேரத்திலே சாட்சியங்களை விசாரிக்காமல் அந்த மாவட்ட நீதிபதி என்ன தீர்ப்பு சொன்னார் தெரியுமா? ஒரு பார்ப்பான் என்பவர், பிராமணர் என்பவர் கொலை செய்திருக்க மாட்டார், எனவே அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னார்கள். 1929 உத்தமபாளையம் வட்டம் சீலையம்பட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்கள் பார்ப்பனர்களுக்கு சரிசமமாக உட்காரக்கூடாது என்று உத்தரவு போட்டார்கள். கோவிலுக்கு பெண்களை நேர்ந்து விடக்கூடிய பொட்டு கட்டுகிற வழக்கம் வந்த நேரத்திலே அதை எதிர்த்து அதை நீக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அந்த நேரத்திலே சத்தியமூர்த்தி ஐயர் பேசுகிற பொழுது சொன்னார், இது இந்து மத சாஸ்திரங்களிலே தலைவிடலாகும், இதை ஏற்க முடியாது என்று சொன்னார். அதுக்கு தகுந்த பதிலடியை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் கொடுத்தார்கள். தேவதாசி முறை இருக்க வேண்டும், அதைத்தான் மதம் அனுமதிக்கிறது, இந்து மதம் அதைத்தான் விரும்புகிறது, அல்லது அது எங்களுடைய சம்பிரதாயம், எங்கள் மரபு என்று சொல்வீர்களானால் இத்தனை ஆண்டு காலம் எங்கள் குலப்பெண்கள் அதை செய்தார்கள், இனிமேல் உங்கள் குலப்பெண்கள் அதை செய்யட்டும் என்று சொல்லி தகுந்த பதிலடி கொடுத்தார் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். இவற்றையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், எப்படி இருந்தது இன்றைக்கு சுயமரியாதை இயக்கம் தொடங்குவதற்கு முன்பு என்பதற்காக அதை சொல்லுகிறேன். 1927 மகாத்மா காந்தியடிகள் எங்கள் சிதம்பரத்துக்கு வருகிறார். தில்லை அம்பலத்திலே நடமாடுகின்ற நடராஜ பெருமானை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆதி திராவிடர்களையும் கூட அழைத்துக் கொண்டு போய் சந்திக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். ஆனால் சிதம்பரத்தில் இருந்த தீட்சிதர்கள்
எல்லா கோயில் 4 கோயில் வாசல்களையும் கதவை மூடிவிட்டு காந்தியார் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக மூடி வைத்தார்கள். இவையெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம், தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பு தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதற்காக, சென்னை மாகாணம் எப்படிப்பட்ட துயரங்களை அனுபவித்தது என்பதற்காக நான் இதை குறிப்பிட விரும்புகிறேன். இதற்காகத்தான் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிறார்கள். சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிற நேரத்தில் நேரடியாக கடவுள் மறுப்புக்காக, கடவுள் ஒழிய வேண்டும், கடவுள் மறுப்புக்காக இந்த இயக்கத்தை தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கவில்லை. பெரியார் அவர்களுடைய நோக்கம் அடிப்படையிலே ஜாதி ஒழிப்பு. அந்த ஜாதி ஒழிப்புக்காக அவர் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிற பொழுது அதுதான் அவருடைய முதல் இலக்காக இருந்தது. கடவுள் ஒழிய வேண்டும், மனம் ஒழிய வேண்டும் என்று ஏன் வந்தார் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். கடவுள் மறுப்புக்காக தோற்றுவிக்கப்பட்டதல்ல பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம். கடவுள் தான் 4 வருடங்களையும் படைத்தார், ஜாதியை உண்டாக்கினார் என்று மனுதர்மம் சொல்கிறது. சதுர் வர்ணம் மயா சிருஷ்டம் என்று சொல்லப்பட்ட பொழுது மனு தர்மத்தை எதிர்ப்பதற்காக கடவுளை எதிர்த்தார். மதம் பாதுகாப்பு கொடுக்கிறது என்ற காரணத்தினாலே அந்த மதத்தை எதிராக குரல் கொடுத்தார். மதத்துக்கு எதிராக வேதங்களும் உபநிடதங்களும் சுமிருதிகளும் இதிகாசங்களும் புராணங்களும் இந்த மனு தர்மத்துக்கு துணை போகிற பொழுது அதற்கு துணை போகிற இவை எல்லாவற்றுக்கும் நெருப்பு வைக்க வேண்டும் என்று அந்த உணர்வோடுதான் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்கள். சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிற பொழுது பெரியார் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா அபராதிகளையும் கொண்டு வந்து 7 7ஆக புரட்டி பார்த்தாலும் அழகும் பொருளும் சக்தியும் நிறைந்த வார்த்தையாகிய சுயமரியாதை என்ற வார்த்தைக்கு மேலானதாகவோ ஈடானதாகவோ வேறு எந்த வார்த்தையையும் கண்டுபிடிக்கவே முடியாது என்று பெரியார் சொல்லிவிட்டார். சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய நம்முடைய அறிவாசன் தந்தை பெரியார் சொன்னார், ஈவே ராமசாமி என்கிறனால் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகத்தில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக இந்த சமூகத்தை மாற்றுகிற தொண்டை மேல் போட்டுக் கொண்டு பணியாற்றுகிறேன். அந்த தொண்டு செய்ய எனக்கு யோக்கியதை இருக்கிறதோ இல்லையோ, அந்த பணி செய்ய யாரும் முன்வராத காரணத்தினால் நான் மேல் போட்டுக் கொண்டு தொண்டாற்றி வருகிறேன். இதை தவிர வேறு எந்த பற்றும் எனக்கு இல்லை. பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுப்பதால் நான் அந்த தொண்டுக்கு தகுதி உடையவன் என்றே கருதுகிறேன். சமுதாய தொண்டு செய்ய முன்வருபவருக்கு இது போதும் என்று கருதுகிறேன் என்று தன்னை பற்றி தன்னுடைய சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய நேரத்திலே அறிவும் மானமும் உள்ள சமுதாயமாக இந்த தமிழ் சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிறேன் என்று தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டார்கள். தந்தை பெரியார் அவர்கள் 1918ஆம் ஆண்டு நகரசபையினுடைய ஈரோடு நகரசபையினுடைய தலைவராக இருந்தார்கள். ஈரோடு நகரசபை தலைவராக இருந்து பொது தொண்டிலே அவர் பணியாற்றி கொண்டிருக்கிற நேரத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர்களாக இருந்த ராஜாஜியும் வரதராஜ நாயுடுவும் தலைவர் பெரியார் அவர்களை காங்கிரஸ் கட்சிக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியிலே தலைவர் பெரியார் இறங்குகிறார். 1919ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலே அவர் இணைந்தார். 1920ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தை அன்றைக்கு விடுதலை போராட்ட களத்திலே மகாத்மா காந்தி அறிவித்த நேரத்தில் தன்னுடைய ஈரோடு நகரசபை தலைவர் உள்ளிட்ட 29 பதவிகள், கௌரவ மாஜிஸ்ட்ரேட்டராக இருந்தார், தேவஸ்தான கமிட்டி தலைவராக இருந்தார், உள்ளூரில் இருக்கக்கூடிய எல்லா பொதுநல அமைப்புகளிலும் ஒரு தலைமை பொறுப்பிலே இருந்தார். 29 பொறுப்புகளில் இருந்த தலைவர் பெரியார் தன்னுடைய நகர்மன்ற தலைவர் பதவி உட்பட அனைத்தையும் தூக்கெறிந்து விட்டு காந்தியார் அறிவித்த அந்த ஒத்துழையாமை இயக்க போராட்டத்திலே இறங்கினார். ஒத்துழையாமை இயக்க போராட்டத்திலே மதுவிலக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்ட பொழுது கண்டுக்கடை மறியல் போராட்டத்தை நடத்தினார். 1921 மதுவிலக்கு கொள்கையிலே உறுதியாக இருந்தார். தனக்கு சொந்தமான சேலம் தாதம்பட்டியில் இருந்த 500க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார்.
கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நடத்தி தலைவர் பெரியார் கைதானதற்கு பிறகு தலைவர் பெரியாரினுடைய துணைவியார் நாகம்மையார் அவர்களும் அவருடைய தங்கை கண்ணம்மாள் அவர்களும் பெண்களை திரட்டி கொண்டு போய் ஆயிரக்கணக்கானவரை திரட்டி கொண்டு போய் மதுவிலக்கு போராட்டத்தை நடத்தினார்கள். இது என்றைக்கு நடந்தது என்றால் 1922 நாம் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம். நாகம்மையாருடைய மரபு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய நாகம்மையார் அவர்கள் கள்ளுக்கடை மறியல் போராட்ட வரலாறு அன்றைக்கு நடந்தது என்று நாம் படிக்கின்ற பொழுது 1922 நடந்தது என்று நாம் படிக்கின்ற பொழுது ஏறத்தாழ 98 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மரபு பட்டு போகாத காரணத்தினாலேதான் நம்முடைய தலைவர் வைகோ என்கிற நெருப்பை கருப்பையிலே சுமந்த நம்முடைய அம்மா மாரியம்மாள் அவர்கள் கலிங்கப்பட்டியிலே மதுக்கடையை ஒழிப்பதற்கு மதுவிலக்கு கொள்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை நடத்தினார்கள். இது நாகம்மையாருடைய மரபு, நம்முடைய ரத்தத்திலே ஊறியிருக்கிற மரபு, சுயமரியாதை இயக்க உணர்வு. நாகம்மையார் அன்றைக்கு போராடினார். அந்த மரபிலே இருக்கிற காரணத்தினால் தான் நம்முடைய தலைவருடைய அன்னையார் மாரியம்மாள் அவர்கள் கலிங்கப்பட்டியிலே மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி மதுக்கடைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டிலே பெண்கள் சாலைக்கு வந்து தெருவுக்கு வந்து போராடுகிற உணர்வை ஊட்டினார் என்றால் அந்த சுயமரியாதை இயக்கம் தந்த உணர்வு அது. அந்த மரபிலே நாம் பெற்றிருக்கின்றோம். காங்கிரஸ் கட்சியில் இருந்த காலத்திலேயே தலைவர் பெரியார் ஜாதி மறுப்பு கொள்கையிலே உறுதியுடையவனாக, தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்கிற கொள்கையுடையவனாக, மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும், மதத்தின் பெயரால் மனு தர்மத்தின் பெயரால் பிறப்பிலே ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடிய இந்த சமூக அமைப்பை மாற்ற வேண்டும் என்கிற துடிப்பும் வேகமும் தலைவர் பெரியாருக்கு இருந்தது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற காலத்திலே 1922 திருப்பூரிலே நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். என்ன தீர்மானம் என்றால், தாழ்த்தப்பட்டவர்களும் நாடார்களும் ஆலயத்திற்குள் போவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த தடையை நீக்க வேண்டும், உடைத்து ஒடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிற பொழுது அந்த தீர்மானம் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று சொன்னது மட்டுமல்ல, மதுரை வைத்தியநாத ஐயரும் கிருஷ்ணசாமி ஐயங்காரும் அதை எதிர்த்து அங்கே அந்த தீர்மானம் கூடாது என்று சொன்ன பொழுது தலைவர் பெரியார் அவர்கள் மனு தர்மத்தை கொடுத்துவேன், மனு தர்மத்தை போதிக்கக்கூடிய ராமாயணத்தை கொடுத்துவேன் என்று சொல்லி 1922 ஆண்டு அறிவித்தார். மறந்துவிடக்கூடாது. அதே உணர்வுதான் பிற்காலத்திலே தீ பரவட்டும் என்று சொல்லி ராமாயணம் கம்பராமாயணத்துக்கும் பெரிய புராணத்துக்கும் தீ வைக்க வேண்டும் என்று சொற்போர் நடத்தினாரே பேரறிஞர் அண்ணா என்ற வரலாற்றில் படிக்கிறோம் என்றால் அது சுயமரியாதை வரலாற்றினுடைய தொடர்ச்சி. காங்கிரஸ் கட்சியில் இருந்த காலத்திலேதான் பார்ப்பனர்களுடைய சுரண்டலை எதிர்த்து குரல் கொடுத்தார். 1923 சேலத்தில் நடைபெற்ற ஒரு காங்கிரஸ் கூட்டத்திலே சொன்னார், காலத்திலேயே நாம் நமக்கான உரிமைகளை பெற்றாக வேண்டும், பார்ப்பனர்களான உரிமையை நாம் பெறாக பெற்ற வேண்டும், இல்லையானால் இந்த பிராமினோக்ரசி இந்திய வரலாற்றிலே இந்த வார்த்தையை முதலிலே உச்சரித்தவர் தலைவர் பெரியார். பார்ப்பன ஆதிக்க ஆட்சி இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு தொலைநோக்கு சிந்தனையாளராக தலைவர் பெரியார் இருந்திருந்தால் 1923 சொல்லுகிறார், வெள்ளைக்காரன் காலத்திலேயே பார்ப்பனர் அல்லாதாருக்கு நாம் உரிமைகள் பெறவில்லை என்று சொன்னால் இந்த பிராமினோக்ரசி நம்மை அழித்து விடும் என்று சொன்னார். காங்கிரஸ் கட்சியில் இருந்த காலத்திலேயே போராடினார், வகுப்புரிமை வேண்டும் என்பதற்காக போராடினார். 1919 ஆண்டிலிருந்து 1925 வரையிலே 6 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து காங்கிரஸ் கட்சி மகாநாடுகளிலும் தலைவர் பெரியார் வகுப்புரிமை தீர்மானத்தை கொண்டு வந்தார். இடஒதுக்கீடு வேண்டும், சமூக நீதி வேண்டும் என்கிற தீர்மானத்தை கொண்டு வருகிற பொழுது அந்த தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி நிராகரித்தது. எல்லா மாநாடுகளிலும் நிராகரிக்கப்பட்டது. 1919 திருச்சி மாநாடு, 1920 திருநெல்வேலி மாநாடு, அதற்கு பிறகு 1921 தஞ்சையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய 27வது மாகாண மாநாடு, 1922 காங்கிரஸ் கட்சியினுடைய 28வது மாநாடு திருப்பூரில், அதே போல அதற்கு பிறகு 23 மதுரை ராமநாதபுரம் மாநாடு, 23 அதே ஆண்டிலே காங்கிரஸ் கட்சியினுடைய 29வது மாகாண மாநாடு சேலத்தில். இந்த மாநாடுகள் அனைத்திலையும் பெரியார் கொடுத்த வகுப்புரிமை தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியால்.
1924 திருவண்ணாமலை காங்கிரஸ் கட்சியின் 30வது மாகாண மாநாட்டை தலைமையேற்றவர் தலைவர் பெரியார். மாநாட்டினுடைய தலைவராக பெரியார் இருந்தாலும் அவரே ஒரு வகுப்புரிமை தீர்மானத்தை கொண்டு வருகிற பொழுது அந்த தீர்மானத்தை ஏற்க முடியாது என்று நிராகரிக்கிறார்கள். நிராகரிக்கப்பட்டது. 1925 நவம்பர் மாதத்தில் கடைசியாக காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு. திருவிக தலைவராக இருக்கிறார் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தர முதலியார். அப்படி இருக்கின்ற நேரத்திலே அந்த மாநாட்டிலேயும் தலைவர் பெரியார் தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அந்த தீர்மானம் நிராகரிக்கப்பட்ட பொழுது வகுப்புரிமை தீர்மானத்தை தொடர்ந்து நிராகரிக்கிற இந்த காங்கிரஸ் கட்சியிலே நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி தூக்கி எறிந்து விட்டு அந்த மாநாட்டை விட்டு வெளியே வந்து அதே காஞ்சிபுரத்திலே பார்ப்பனர்களாத தலைவர்களை அனைவரையும் கூட்டி வைத்து மிகப்பெரிய மாநாட்டை அங்கே அதே காஞ்சிபுரத்திலே நடத்தி வகுப்புரிமையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தலைவர் பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வருகிறார். இவையெல்லாம் சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்குவதற்கு முன்பு நடைபெற்ற சம்பவங்கள், நிகழ்வுகள். காங்கிரஸ் கட்சியில இருக்கிற காலத்திலேதான் 1924 பெரியார் நடத்திய வைக்கம் போராட்டத்தை நாம் மனதிலே நிறுத்த வேண்டும். வரலாற்றை விரிவாக எடுத்து வாசியுங்கள். அந்த போராட்டத்தில் நாடார் குலத்தை சேர்ந்த மாதவன் என்கிற வழக்கறிஞர் உயர் ஜாதியினர் வசிக்கக்கூடிய இடத்திலே ஒரு ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலய தெருக்கள் வழியாக போய்தான் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு போக வேண்டும். அந்த தெருக்களில் நுழையக்கூடாது என்று சட்டம் போட்டார்கள். அதை எதிர்த்து நடைபெற்ற போராட்டம் ஜார்ஜ் ஜோசப் போன்றவர்கள், நீலகண்ட போன்றவர்கள் நடத்திய அந்த போராட்டம் அது நசுக்கப்பட்டது. எல்லோரும் கைது செய்யப்பட்டு சிறையிலே பூட்டப்பட்ட பொழுது கேரளாவிலிருந்து ஜார்ஜ் ஜோசப் கடிதம் எழுதுகிறார் தலைவர் பெரியார் அவர்களுக்கு. தலைவர் பெரியார் சென்று வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துகிறார். கைது செய்யப்பட்டு பெரியார் அவர்கள் 1 மாத காலம் சிறைச்சாலையிலே இருக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் அங்கே போகிற பொழுது திருவாங்கூர் மன்னர் அவருக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்றால் அவர் வருகிற பொழுதெல்லாம் ஈரோட்டிலே தலைவர் பெரியாருடைய மாளிகையிலே கடந்த காலத்திலே தங்கியிருந்தவர். ஆனால் நான் இங்கே விருந்து சாப்பிடுவதற்கு நான் வரவில்லை. இந்த பழக்கத்தை ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த வீதியிலே நடக்கக்கூடாது என்று இருக்கக்கூடிய இந்த அக்கிரமத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக நான் போராட வந்திருக்கிறேன், போய் சொல்லுங்கள் உங்கள் மன்னரிடத்திலே என்று சொல்லி எழுப்பினார் தலைவர் பெரியார். கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு அந்த போராட்ட களத்திலே இருந்த நேரத்திலே பிற்காலத்திலே அந்த போராட்ட களத்திலே இருந்த கேசவ மேனன் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களாக இருந்தவர், இலங்கையிலே இந்தியாவுடைய ஹை கமிஷனராக இருந்தவர். அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிற பொழுது தந்தை பெரியார் குறித்து எழுதுகிறார். கைது செய்யப்பட்டு வைக்கும் போராட்டத்திலே சிறையில் இருந்த நேரத்திலே தலைவர் பெரியார் எப்படி இருந்தார் என்பதை இன்றைக்கு நினைக்கின்ற பொழுது கூட சுயமரியாதை இயக்கத்திலே நம்முடைய தலைவர் பெரியார் சுமந்திருக்கின்ற எவ்வளவு பெரிய வழிகள், எவ்வளவு பெரிய அடக்குமுறை என்று பார்க்கிற பொழுது என் கண்கள் பணிக்கின்றன. கேசவ மேனன் எழுதுகிறார், கைது செய்யப்பட்டு சிறையிலே பூட்டப்பட்டிருக்கிறார். வைக்கம் போராட்டத்திலே பெரியார் கால்களிலே விலங்கு செங்கிலி, தலையிலே கைதிகள் அணிகின்ற குல்லாய், முழங்காலுக்கு கீழே தொங்குகிற வேட்டி, கழுத்தில் கைதி எண் குறிக்கப்பட்ட ஒரு மரப்பட்டை. இவற்றோடு ஈவே ராமசாமி அவர்கள் கொலைக்காரர்களோடும் கொள்ளைக்காரர்களோடும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். தண்டனை அடைந்த ஒரு சாதாரண கைதி எவ்வளவு ஒரு நாளைக்கு வேலை செய்வாரோ அது போல 2 மடங்கு வேலை வாங்கப்படுகிறார். ஒரு சாதி இந்து என்று சொல்லக்கூடிய நிலையிலே உள்ள ஒருவர் கேரளத்தில் உள்ள தீண்டத்தகாத மக்களுக்கு உரிமை வாங்கி கொடுப்பதற்காக செய்த தியாகம் எங்களுக்கு புதுவாழ்வு தந்திருக்கிறது. இந்த பெரிய உன்னத லட்சியத்திற்காக அவர் அனைத்தையும் இழப்பதற்கு தயாராக இருந்தார். ஈவேரா அவர்களுக்கு இருக்கக்கூடிய நாட்டுப்பற்று, உற்சாகம், அனுபவம், பெருந்தன்மை, பெரும்பக்குவம் இவைகளெல்லாம் உடைய இன்னொருவரை இந்த நாட்டிலே காட்ட முடியுமா? இந்த மாநிலத்து மக்கள், கேரள மாநிலத்து மக்கள் அனுபவிக்கின்ற கொடுமையை நீக்க வேண்டும் என்பதற்காக தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டங்களை ஏற்கலாம் என்று ஒரு தலைவர் தமிழ்நாட்டிலிருந்து வந்தாரே, அதை பார்த்து இந்த கேரள மக்கள் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா?
கேரளத்தின் உதிர்ந்த அனுபவமிக்க தலைவர்கள் தங்கள் சாய்வு நாற்காலியை தூக்கெறிந்து விட்டு தங்கள் பங்கை செலுத்த முன்வரக் கூடாதா என்று கேசவ மேனன் அந்த காலத்திலே நான் கேட்டேன் என்று எழுதியிருக்கிறார். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், தந்தை பெரியார் அவர்கள் ஜாதி ஒழிப்பு போராட்டத்தை முன்னெடுத்துகின்ற பொழுது எவ்வளவு பெரிய அடக்குமுறைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்த காலத்திலே ஒரு சாதாரண கைதியாக சிறைப்பட்டிருக்கிறார் என்கிற வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது கொள்கையே பெரிது. எவ்வளவு பெரிய அடக்குமுறை வந்தாலும் அதை சந்திக்க தயார் என்று நினைக்கிறார் என்று சொன்னால் அந்த பெரியாருடைய வழியிலே வந்திருக்கிற காரணத்தினாலே தான் அந்த மரபுதான் நம்முடைய தலைவர் வைகோ அவர்களுக்கும் அடக்குமுறைகளை தாங்கக்கூடிய அந்த உணர்வுமிக்க தலைவராக நம்முடைய தலைவர் தமிழகத்தில் இருக்கிறார். பெரியாரினுடைய வழித்தோன்றலாக இதை நான் எடுத்து சொல்வதற்கு காரணம் வைக்கம் போராட்டம், அதே போல சேரன் மாதேவி குருகுல போராட்டம். அந்த சேரன் மாதேவி குருகுலத்தை வாவேஸ்வரர் பரத்வாஜ் ஆசிரமம் என்கிற ஒரு ஆசிரமத்தை நடத்துகிறார். அதிலே பார்ப்பன பிள்ளைகளுக்கு ஒரு தனி இடம் சாப்பிடுவதற்கு, மற்ற ஜாதி பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு தனி இடம், தண்ணீர் பானை தனித்தனியாக வைக்கிறார்கள், உணவு வகைகள் வேறு வேறு. பார்ப்பனர் அல்லாதார் குழந்தைகளுக்கு பழைய சோறும் அவர்களுக்கு நல்ல வகை வகையான உணவுகள் பார்ப்பன குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுவதாக தகவல் வருகிறது. பின் காலத்திலே இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஓபி ராமசாமி ரெட்டியாருடைய தம்பி மகன் அங்கே படித்துக் கொண்டிருந்தார். அவர் மூலமாக இந்த தகவல் வெளியாகி தலைவர் பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளராக இருந்த பொழுது வந்த பொழுது கொதித்து போனார். குருகுல பள்ளிக்காக சேரன் மாதேவி குருகுலத்திற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிதியிலிருந்து நாம் நிதி ஒதுக்குகிறோம். ஆனால் அந்த நிதியை வைத்துக் கொண்டு வாவேஸ்வரர் நடத்துகிற அந்த பரத்வாஜ் ஆசிரமத்திலே இப்படி ஏற்றத்தாழ்வா, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தலைவர் பெரியார் அவர்கள் நான் அதற்கு அனுப்பக்கூடிய நிதியை நிறுத்துகிறேன் என்று உத்தரவு போட்டார். சேரன் மாதேவி குருகுல போராட்டம் என்பது காங்கிரஸ் கட்சியில் இருந்த காலத்திலே தலைவர் நடத்தியது. செய்ய முடியாத இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் இவை எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பு வைத்ததாக ஒரு தகவலை நான் குறிப்பிட வேண்டும். திருவிக அவர்கள் என் வாழ்க்கை குறிப்புகள் என்று அவர் எழுதிய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்திலே திருவிக குறிப்பிடுகிறார். அவரே குறிப்பிடுகிறார். திருவிக மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சிக்காரர், பழுத்த தேசபக்தர். அவர் சொல்கிறார், ஆரணியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய நிகழ்ச்சி ஒன்றுக்கு நான் செல்கிற பொழுது வடார்காடு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்த ஆரணி சுப்பிரமணிய சாஸ்திரியார் என்னோடுதான் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஆனால் சாப்பிட போகிற பொழுது என்னோடு அவர் உட்கார்ந்து சாப்பிடுவதில்லை. யார் சொல்றது? திருவிக சொல்றார். என்னோடு அவர் உட்கார்ந்து சாப்பிடுவதில்லை. அவருக்கு தனி சாப்பாடு, எனக்கு தனி சாப்பாடு. திருவிகாவுக்கே இந்த கதி. அதில் இன்னொன்றையும் குறிப்பிடுகிறார். திருநெல்வேலியிலே காங்கிரஸ் கட்சி சார்பிலே தீண்டாமை ஒழிப்பு மாநாடு, இது மிகப்பெரிய வேடிக்கை. அந்த தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டுல மத்தியானம் தடபுடலான விருந்து திருவிக எழுதுகிறார். வேறே தீண்டாமை ஒழிப்பு மாநாடு காங்கிரஸ் கட்சி நடக்குது. அந்த மாநாட்டுல மத்தியானம் தடபுடலான விருந்து. அதிலே விருதுநகர் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் கோவிந்தசாமி நாடார் என்பவர். அவர் சாப்பாடு நடைபெறுகிற அந்த பந்தி நடக்கிற இடத்துக்குள்ளே உள்ளே வந்து விட்டார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள், பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேரும் நாடாரே இங்க வராத, அங்க போங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நானும் சைவம் தான், சைவ சாப்பாடு என்பதற்காக நான் பந்தியில உட்கார வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது பார்ப்பவர்கள் அத்தனை பேர் உறக்க சத்தம் போட்டு நீ இங்கே உட்காரக்கூடாது, பந்தியில் நுழையக்கூடாது என்று அவரை விரட்டுகிறார்கள். உடனே அந்த கோவிந்தசாமி நாடார் மாநாட்டு பந்தலை விட்டு வெளியே வந்து தான் போட்டிருந்த கதர் சட்டையை நடுரோட்டிலே தீ வைத்து குளித்து விட்டு இந்த ஆதிக்கம் ஒழிக, பார்ப்பன ஆதிக்கம் ஒழிக, மனிதர்மும் ஒழிக என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். இதை தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார் திருவிக. தந்தை பெரியாரே ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார். திண்டுக்கல் மாவட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு நானும் சீனிவாச ஐயங்காரும் போனோம். பெரியார் எழுதுகிறார். அப்படி போகிற நேரத்திலே திண்டுக்கல்லிலே ஒரு பிராமணர் வீட்டுக்கு சாப்பிடுவதற்காக மதிய உணவுக்காக எங்களை அழைத்து சென்றார்கள். நாங்கள் போயிருந்தோம்.
சீனிவாச ஐயங்காருக்கு தனி மேஜ, தனி சாப்பாடு. என்னை தரையிலே உட்கார வைத்தார்கள். நான் உட்கார்ந்த இடம் என்ன தெரியுமா? அன்று காலையிலே உணவு பரிமாறப்பட்டு சாப்பிட்ட இலைகள், எச்சில் இலைகள் அங்கேயே இருந்தன. ஈக்கள் வைத்துக் கொண்டிருந்தன. அதற்கு பக்கத்திலேயே இன்னொரு இலையை போட்டு என்னை சாப்பிட செய்தார்கள். காங்கிரஸ் கட்சியிலே தான் பெரியார் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிராமண வக்கீல் வீட்டிலே இந்த நிலைமை. பெரியார் அதை குறிப்பிடுகிறார். இதையும் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டு விட்டு சொல்கிறார், காந்திக்கு நேர்ந்த இழிவு இந்திய விடுதலை போராட்டத்திலே அவர் குதிப்பதற்கு காரணமாக இருந்தது. அந்த அம்பேத்கருக்கு ஏற்பட்ட இழிவு தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்றத்திற்காக அவரை களத்துக்கு அழைத்து வந்தது. பெரியாருக்கு ஏற்பட்ட இழிவு சுயமரியாதை இயக்கம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது என்று திருவிக குறிப்பிட்டிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், சுயமரியாதை இயக்கம் தொடங்குவதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன என்பது, அன்றைக்கு இருந்த நிலைமை அத்தனையும் இதிலிருந்துதான். சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார் பெரியார் என்பதற்கான வரலாறு இது. சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியதற்கு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் அந்த சுயமரியாதை இயக்கத்தை 1925 காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டில் இருந்து வெளியே வருகிறார். 25 நவம்பர் மாதம். அதற்கு முன்பே குடியரசு பத்திரிகை தலைவர் பெரியார் நடத்த தொடங்கி இருந்தார். 1925 மே 2ஆம் தேதி குடியரசு என்கிற ஏட்டை வார இதழை தொடங்கி அந்த வார ஏட்டின் மூலமாக பகுத்தறிவு பிரச்சாரத்தை ஜாதி மதத்திற்கு எதிராக, தீண்டாமைக்கு எதிராக, குலத்துக்கு ஒரு நீதி கற்பிக்கக்கூடிய மனுதர்மத்துக்கு எதிராக தொடர்ந்து எழுதி வந்தார் தலைவர் பெரியார். அந்த குடியரசு ஏடு தொடங்கியதற்கு பிறகுதான் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிறார். அந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியதற்கு பிறகு அதற்கு கொள்கைகளாக, தீர்மானங்களாக கொண்டு வருகிற பொழுது தலைவர் பெரியார் எதை எதை முன்வைத்தார் என்றால், டாக்டர் நாவலர் அவர்கள் திராவிட இயக்க வரலாறு என்கிற நூலிலே மிக அழகாக பட்டியல் போட்டு காட்டியிருக்கின்றார்கள். அண்ணா அவர்களால் தம்பிவா தலைமை ஏற்கவா என்று அழைக்கப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன் நடமாடும் பல்கலைக்கழகம் அவர் திராவிட இயக்க வரலாறு என்ற நூலிலே மிக அழகாக சுயமரியாதை இயக்கத்தினுடைய லட்சியங்களை குறிப்பிடுகிறார். தந்தை பெரியார் அவருடைய கொள்கையின் லட்சியங்களினுடைய பட்டியலை போடுகிற பொழுது, மனிதனுக்கு உயிரை விட மானம் பெரிது என்பது சுயமரியாதை இயக்கத்தின் முதலாவது கொள்கை. எல்லா மக்களும் பிறவியில் சமம் என்பது இரண்டாவது கொள்கை. பெண்களுக்கு எல்லா வகையிலும் எல்லா நிலையிலும் சம உரிமை இருக்க வேண்டும் என்பது மூன்றாவது கொள்கை. ஜாதி மத வேதங்கள் அடியோடு தொலையும் மட்டும் நாட்டில் ஒற்றுமையும் எல்லா மக்களுக்கு நன்மையும் ஏற்பட ஒவ்வொரு சாதி மதம் ஆகியவற்றை சேர்ந்தவருக்கு அரசியலில், அரசு துறையில், கல்வித்துறையில் மக்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப சரியான பிரதிநிதித்துவம் அமைப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது நான்காவது கொள்கை. மூட பழக்க வழக்கங்களும் குருட்டு நம்பிக்கைகளும் அடியோடு தொலைய வேண்டும் என்பது ஐந்தாவது கொள்கை. கடவுள், வேதம், புராணம், சாத்திரம், சம்பிரதாயம் போன்ற பித்தலாட்ட காரணங்களால் மனிதனின் பகுத்தறிவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆதிக்க நிலைகள் சமுதாயத்திலிருந்து அறவே அகற்றப்பட வேண்டும் என்பது ஆறாவது கொள்கை. சமுதாயத்தில் எல்லா வகையிலும் ஆதிக்க அதிகாரம் செலுத்தி வரும் பார்ப்பனியும் பூண்டோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்பது சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஏழாவது கொள்கை. தமிழ்நாட்டில் தமிழ் மொழி, தமிழ் இசை, தமிழ் நாட்டியம், தமிழ் நாடகம், தமிழ் சிற்பம், தமிழ் கட்டடக்கலை ஆகியவற்றுக்கு எல்லாவற்றிலும், எல்லா துறைகளிலும், எல்லா வழியிலும் முதலிடம் வழங்க வேண்டும் என்பது எட்டாவது கொள்கை. தமிழர்கள் மேற்கொள்ளும் திருமணம், ஈமச்சடங்கு, நினைவு நாள், தொடக்க விழா, வாழ்த்துறை வழங்கு நிகழ்ச்சி, வழிபாட்டு நிகழ்ச்சி, வீட்டு விழாக்கள் போன்ற அனைத்திலும் தாய்மொழியான தமிழே முதன்மையாக கையாளப்பட வேண்டும் என்பது சுயமரியாதை இயக்கத்தின் 9வது கொள்கை. கலப்பு திருமணம், விதவை மறுமணம், ஒருகால மனம், பருவத்தையப்பட்டும் திருமணம், புரோகித சடங்குகளற்ற பகுத்தறிவு நெறிப்பட்ட திருமணம் ஆகியவற்றுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தர வேண்டும் என்பது 10வது கொள்கை. தமிழர்கள் பல்கலை அறிவு, அறிவியல் அறிவு, தொழில்நுட்ப அறிவு போன்றவற்றில் மேலோங்க ஆவண செய்வது என்பது 11வது கொள்கை. தமிழருக்கு தமிழ் மொழி ஆட்சி மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் இருக்க வேண்டும். அகில உலக மொழியான ஆங்கிலம் தொடர்பு மொழியாகவும் துணை புரியும் மொழியாகவும் அமைய வேண்டும். கட்டாய இந்தி மொழி எந்த வகையிலும் எல்லளவும் தேவையில்லை என்பது 12வது கொள்கை. சமூக துறையிலே சமத்துவம், பொருளியல் துறையிலே சமதர்மம்,
அரசியல் துறையிலே ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்பது சுயமரியாதை இயக்கத்தின் 13வது கொள்கை. பள்ளி, கல்லூரி ஆகியவற்றில் பாட நூல்களின் மூலம் கடவுள், மதம், சாதி, புராணம், சாஸ்திரம், இதிகாசம் போன்ற பித்தலாட்ட பொருட்கள் பற்றி ஏதேனும் பயிற்றுவிக்க கூடாது என்பது 16வது கொள்கை. சமுதாயத்தை பல்வேறு வகைகளிலும் சீரழித்து வரும் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த சீரிய கருத்தடை முறைகளை மக்கள் கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது 15வது கொள்கை. இயற்கை ஆற்றல், மனிதனின் அறிவு, ஆற்றல், அன்பு, அறம், ஒழுக்கம், உயர்வு, பண்பாடு, நாகரிகம், நாணயம், நேர்மை, உண்மை, உரிமை, பகுத்தறிவு, நெறி போன்றவற்றிற்கு எல்லா வகையிலும் மதிப்பு அளித்து போற்றி பாராட்டி நல்ல முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு மக்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்பது 16வது கொள்கை. இதுதான் தந்தை பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்தினுடைய கொள்கைகளாக தொடர்ந்து கடைபிடித்தார்கள். சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட 1925ஆம் ஆண்டிலிருந்து இதிலே ஒன்று இந்த காலத்துக்கு தேவையானதை நாம் எடை போட்டு பார்க்க வேண்டும். இதே 1925ஆம் ஆண்டுதான் மராட்டிய மாநிலம் நாக்பூரிலே விஜயதசமி நாளில் RSS என்கிற இந்த இந்துத்துவ ஜனாதன அமைப்பு தொடங்கப்பட்டது. ஆரிய அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த RSS அமைப்பு மனு தர்மத்தையே இந்த நாட்டினுடைய அரசியலிடத்தில் ஏற்க வேண்டும், அரசியல் சட்டத்தையே மனு தர்மத்தின் அடிப்படையில் உருவாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் RSS காரர்கள். இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை எழுத வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சபை கூடிய பொழுது அரசியல் நிர்ணய சபையிலே கூடி இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் உருவாகி கொண்டிருந்த பொழுது மனு தர்மத்தை அரசியல் சட்டமாக ஆக்க வேண்டும் என்று RSS தலைவர் குருஜி கோல்வார்கர் சொன்னார் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஏன் தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து வித்தியாசமாக இருக்கிறது, ஏன் வேறுபட்டு இருக்கிறது? பெரியார் மண் என்று இதை ஏன் நாம் சொல்கிறோம்? எந்த மனு தர்மத்தின் அடிப்படையிலே சமூக பிரிவினைக்கு வித்திடக்கூடிய மனு தர்மத்தை இந்த நாட்டின் சட்டமாக்க வேண்டும் என்று சொல்வதற்கான அமைப்பு 1925 நாக்பூரிலே தொடங்கப்பட்டதோ அதே 25ஆம் ஆண்டு மனு தர்ம சட்டத்தை நார் நாராக கிழித்தெறிவதற்கு பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாட்டிலே உருவானது. அதே 1925 நமக்கு எதிரான சக்திகள் அங்கே முளைக்கின்ற பொழுதே அந்த முளையோடு அதை கிள்ளி எறிவதற்கான ஒரு சுயமரியாதை இயக்கத்தை தலைவர் பெரியார் தமிழ்நாட்டிலே உருவாக்கிறார். எனவேதான் இன்றைக்கு இந்துத்துவம் நுழைய முடியாத, வர்ணாசிர தர்மம் ஆதிக்கம் செலுத்த முடியாத, பார்ப்பனிய ஆதிக்கம் தலை தூக்க முடியாத ஒரு நாடாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த சித்தாந்தத்தை அவர்கள் உருவாக்கிய காலத்திலேயே அந்த சித்தாந்தத்திற்கு இங்கே தமிழ்நாட்டிலே எதிர்ப்பாக கொடிபிடித்தவர் தலைவர் பெரியார் சுயமரியாதை இயக்கம் உருவானது. அதை மனதிலே கொள்ள வேண்டும். சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு முதல் மாகாண மாநாடு 1929ஆம் ஆண்டு செங்கற்பட்டிலே நடைபெறுகிறது. அந்த செங்கற்பட்டிலே நடைபெற்ற அந்த மாகாண மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பார்க்கிற பொழுது புரட்சிகரமான தீர்மானங்கள். பட்டி வீரன் பட்டி சவுந்தரபாண்டியனார் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு தலைமை ஏற்கிறார். சர்பிட்டி ராஜன் கொடியேற்றுகிறார். அதிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்பது புரட்சிகரமான தீர்மானங்கள். சாதி, மதம், தீண்டாமை, கொடுமை அகலப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். மூட பழக்க வழக்கங்களை ஒழிக்க வேண்டும். சமஸ்கிருத ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும். பிறவிலே ஏற்றக்கிறாது கற்பிக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மத்தை சமுதாயத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். பெண்ணடிமையை ஒழிக்க வேண்டும். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும். இவையெல்லாம் தீர்மானங்கள். நான் சுருக்கம் கருதி குறிப்பிட்டதை மட்டும் சொல்லுகிறேன். அதிலே மிக முக்கியமான தீர்மானம் 1929 பிப்ரவரி 17 நடைபெற்ற சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதலாவது மாநாட்டு தீர்மானத்திலே முக்கியமான தீர்மானத்திலே ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் ஜாதி பட்டங்களை துறக்க வேண்டும் என்கிற தீர்மானம் 1929. எண்ணி பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய திருத்தணியை தாண்டி போனால், நீங்க எங்கே போனாலும், ஆந்திராவுக்கு போனாலும், கர்நாடகாவுக்கு போனாலும், கேரளாவுக்கு போனாலும் அந்த பெயர்களுக்கு பின்னாலே ஜாதி பெயர் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை போட்டுக் கொள்வதை பெருமைப்படுகிறார்கள். ஆனால் ஜாதி பட்டத்தை போட்டுக் கொண்டால் இழிவு என்று கருதக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிறது என்று சொன்னால்
வித்தியாசமான நாடாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் அது சுயமரியாதை இலக்கியத்தினுடைய விளைச்சல், பெரியாருடைய பெரும்பணி தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஜாதி பெயர் யாரும் போடுவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நடப்பதை நாம் சிந்தனையில் இருந்து பார்க்க வேண்டும். ஜாதி பெயரை போட்டுக் கொள்வது எவ்வளவு இழிவு என்று சுயமரியாதை இயக்கம் பிரச்சாரம் செய்து தலைவர் பெரியார் அவர்கள் அதற்காக போராடி சமூக மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினாரோ, இந்த நாட்டில் ஆரிய வர்ணாசிரம தர்மத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் உள்ளே நுழைந்து என்ன சொல்லுகிறார் என்றால், நீ ஜாதி பெருமை பேசுனா, உன் ஜாதி உயர்ந்தது என்று சொல் என்று சொல்லுவதற்கு தமிழகத்திலே அதை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள். ஜாதி பெருமை பேச என்று தட்டி விடுகிறார்கள். ஒவ்வொரு ஜாதியாக போய் RSS இந்துத்துவ சக்திகளுக்கு போய் சந்திக்கிறது. ஒவ்வொரு ஜாதி தலைவர்களையும் தூண்டி விடுகிறார்கள். ஜாதி பெருமை பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எங்கே வருகிறார்கள் என்பதை எச்சரிக்கையோடு நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 1929 முதல் மாகாண மாநாட்டில், சுயமரியாதை இயக்க மாநாட்டில் ஜாதி பட்டங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்கு தீர்மானம் போட்டார்கள். அந்த தீர்மானத்தை கடைசி வரையிலே நடைமுறைப்படுத்தினார்கள். அது அந்த மாநாட்டிலே இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? எந்த தாழ்த்தப்பட்டவர்களை உள்ளே உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது என்று விருதுநகரிலே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை சேர்ந்தவர்கள், பார்த்தாலே தீட்டி என்று சொல்லக்கூடிய சமூக இழிவை சுமந்தவர்கள் என்று கற்பிக்கப்பட்டார்களோ அவர்களை அழைத்து வந்து அந்த மாநாட்டு பந்தலிலே சமையல் செய்து வைத்து பந்தியிலே தாழ்த்தப்பட்டவர்களை பரிமாறம் செய்தார் பெரியார். இது வல்லவோ மிகப்பெரிய சமூக மறுமலர்ச்சி இயக்கம். வாழ்ந்து காட்டியவர் பெரியார், சொல்லல செய்து காட்டியவர். ஜாதி ஒழிப்பு என்று சொன்னால் இந்திய வரலாற்றிலே முதலிலே குறிப்பிடப்பட வேண்டியவர், அதை நடைமுறைப்படுத்தி காட்டியவர். எத்தனையோ பேர் வந்தார்கள் ஜாதி ஒழிப்புக்கு. கௌதம புத்தர் வந்ததை அவர் குரல் கொடுத்தார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் வெடித்து ஏற்பம் விட்டது ஆரியம். கேரளாவிலே நாராயணகுரு வந்தார். இருக்கிற இடம் தெரியாமல் அவர்களை அந்த அமைப்பை ஒழித்து கட்டியது ஆரியம். நாம் வரலாற்றிலே இந்திய வரலாற்றை பார்க்கிற பொழுது பெரியாரை மட்டும்தான் அவர்களால் நெருங்க முடியவில்லை. நெருப்பாக இருந்தார் பெரியார். பெரியார் கொள்கை என்பது மிகப்பெரிய நெருப்பு வரலாறு. ஆரியர்களாலே அழிக்க முடியவில்லை, தொட்டு பார்க்க முடியவில்லை. இதை நான் சொல்லுவதற்கு காரணம், அந்த சமையல் செய்து பரிமாறுகிற இடத்தில் தாழ்த்தப்பட்டவர்களை நாடார்களையும் கொண்டு வந்து அங்கே பரிமாணம் செய்தார் பெரியார். மாகாண மாநாட்டில் 2வது மாகாண மாநாடு 1930 மே மாதத்தில் 10-11 தேதிகளிலே ஈரோட்டில் நடக்கிறது. 2வது மாகாண மாநாடு. அந்த மாநாட்டுக்கு டாக்டர் அம்பேத்கரை அழைக்கிறார் தலைவர் பெரியார். ஆனால் அந்த மாநாட்டுக்கு அம்பேத்கர் அவர்கள் வர முடியாத சூழல் ஏற்பட்ட பொழுது MR ஜெயகர் என்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அரசியல் நிர்ணய சபைக்கு பம்பாயிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர். அந்த ஜெயகர் தான் தேவதாசி முறையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்திலே, அன்றைக்கு இம்பீரியல் சட்டசபை என்று சொல்வார்களே, இந்திய சட்டசபை என்று வெள்ளைக்காரன் காலத்திலே, அந்த சட்டசபையில் MR ஜெயகர் அவர்கள் தான் ஒட்டுக்கட்டுகிற வழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற தனிநபர் சட்டத்தை கொண்டு வந்து அங்கே உரையாற்றினார். தமிழ்நாட்டிலே எப்படி 1931 நீதி கட்சி ஆட்சி காலத்திலே தேவதாசி ஒழிப்பு கொண்டு வரப்பட்டு சட்டமாக்கப்பட்ட அந்த நீதி கட்சி ஆட்சியில் அந்த ஜெயகர் அவர் அனுப்பி வைத்திருந்தார். அம்பேத்கர் ஈரோட்டுக்கு வந்து ஜெயகர் அவர்கள் அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கி அந்த மாநாட்டிலே இருந்து பார்க்கிற பொழுது அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் முஸ்லிம்களும் சாரசாரையாக அந்த மாநாட்டுக்கு வந்ததையும், அந்த மாநாட்டு உணவு கூடத்திலே இப்படி தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் சரிசமமாக உட்கார வைத்து உணவு பரிமாறப்பட்ட நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு, உண்மையான சமூக சீர்திருத்த இயக்கம் பெரியாருடைய இயக்கம் என்று MR ஜெயகர் அம்பேத்கர் கொள்கையிலே வலுவாகவும் இருந்த அவர் பாராட்டு தெரிவித்து அவர் நெஞ்சம் நெக்குருகி அந்த மாநாட்டிலே பேசுகிற பொழுது சொன்னார். ஈரோடு மாநாட்டில் நான் இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும். வைக்கம் போராட்டத்தை தலைவர் பெரியார் நடத்தினார் அல்லவா 1924. பிற்காலத்தில் 1930களில் அம்பேத்கர் அவர்கள் மராட்டியத்திலே மகத் இடத்திலே ஒரு குளத்திலே, பொது குளத்திலே தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தடை விதிக்கப்பட்ட பொழுது அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று குளத்திலே இறங்கி தண்ணீர் எடுக்கிற போராட்டத்தை அம்பேத்கர் அறிவித்த பொழுது அவர் நடத்திய மூக்கு நாயக் ஊமைகளின்
நாயகர் என்று சொல்ல ஊமைகளின் குரல் என்று சொல்லக்கூடிய அவருடைய பத்திரிகையிலே தலையங்கம் கேட்கிறார். அந்த அம்பேத்கர் தென்னாட்டிலே ஈவேரா அவர்கள் நடத்திய, பெரியார் ராமசாமி அவர்கள் நடத்திய வைக்கம் போராட்டம் தந்திருக்கிற உணர்வுதான் மகத் குளம் மறியல் போராட்டத்தை, சத்தியாகிரக போராட்டத்தை நான் நடத்துவதற்கு உத்துதலாக அமைந்தது என்று தலையங்கத்திலே குறிப்பிட்டார். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், தந்தை பெரியாருடைய செய்முடியாத இயக்கத்தினுடைய இந்த தத்துவங்கள் இந்திய அளவில் அம்பேத்கர் போன்றவர்களை ஈர்த்தது என்பதற்காக சொல்கிறேன். இரண்டாவது மாகாண செய்முடியாத இயக்க மாநாடு 1930 மே மாதம் 10-11 தேதிகளிலே ஈரோட்டில் நடந்த போதுதான் ஆலய நுழைவு போராட்டத்தை தலைவர் பெரியார் செய்முடியாத இயக்கத்தின் சார்பில் அறிவிக்கிறார். ஆலய நுழைவு போராட்டம் என்பது ஆலயங்களுக்குள்ளே போகக்கூடாது என்று சட்டம் போட்டு வைத்திருக்கிறான் அல்லவா? தாழ்த்தப்பட்டவர்களும் தாழ்ந்த ஜாதிக்காரர்களும் அவர்கள் போக வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டத்தை அறிவித்து WPA சவுந்தரபாண்டியனார், பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டியனார் அவர்கள் அந்த மறியல் போராட்டத்திற்கு, போராட்ட களத்திற்கு தரகத்தராக அவர் நியமித்து ஒரு தீர்மானத்தை அந்த மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்டது. மூன்றாவது செய்முடியாத இயக்க மாநாடு 1931 இங்கே விருதுநகர் மாநாட்டிலே நடந்தது. அந்த மாநாட்டில் இதுவரையில் நடத்தப்பட்ட மாநாடுகளில் நடைபெற்ற எல்லா தீர்மானங்களையும் வழிமொழிந்து அந்த தீர்மானம் நடைபெற்றது. இது செய்முடியாத இயக்கத்தை தொடர்ந்து தலைவர் பெரியார் உருவாக்கி பகுத்தறிவு பிரச்சாரத்தை மேற்கொண்டு தேதி தென்னிந்திய நவீன சங்கத்தை சர்பிடி தியாகராயன், டாக்டர் சி நடேசனார் அவர்களும் டாக்டர் TM நாயர் அவர்களும் தொடங்கி அந்த நீதி கட்சி சமூக நீதியை வலியுறுத்துவதற்காக தீர்மானங்களை நிறைவேற்றி பார்ப்பனர் அல்லாதார் கொள்கை பிரகடனத்தை நடத்தி அதற்கு பிறகு 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வந்தது மட்டுமல்ல, தந்தை பெரியார் எந்தெந்த செய்முடியாத இயக்க கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தாரோ, சமூக நீதி வேண்டும், வகுப்புரிமை வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி வந்தாரோ, அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான உத்தரவையும் போட்டது நீதி கட்சி. அந்த நீதி கட்சியினுடைய கொள்கைகளை பெரியார் பார்க்கிறார். நீதி கட்சி ஆட்சியினுடைய சாதனைகளை பெரியார் பார்க்கிறார், ஆதரவு தருகிறார். செய்முடியாத இயக்கமும் நீதி கட்சியும் இரு கோடுகளாக தண்டவாளம் போல தமிழகத்திலே போய்கொண்டிருக்கின்ற நேரத்திலே நீதி கட்சி ஆட்சியினுடைய சாதனைகளை பெரியார் பார்க்கிறார். 1928 நீதி கட்சி ஆட்சி, அன்னைக்கு டாக்டர் சுப்பராயன் அவர்கள் சுயேட்சை மந்திரி சபை அமைத்த பொழுது அந்த மந்திரி சபையிலே இடம்பெற்றிருந்த வருவாய்த்துறை அமைச்சர் முத்தையா முதலியார் கம்யூனல் ஜீவோ வகுப்புவாரி உரிமை வேண்டும் என்று தலைவர் பெரியார் செய்முடியாத இயக்கம் தொடங்குவதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் இருந்த காலத்திலிருந்து வலியுறுத்தினாரே, அதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வருவாய்த்துறையிலே இடஒதுக்கீடு அளித்து உத்தரவு போட்ட பொழுது குடியரசு இயற்றிலே தலைவர் பெரியார் அவர்கள் முத்தைய முதலியாரை பாராட்டி எழுதியது மாத்திரமல்ல, பிறக்கின்ற குழந்தைகளுக்கு முத்தையா என்று பெயர் சூட்டுங்கள் என்று தலையங்கத்தினை பாராட்டி எழுதினார். அதே போல தேவதாசி ஒழிப்பு மசோதா வந்த பொழுது அந்த மசோதாவுக்கு எதிராக சட்டமன்றத்திலே துள்ளி குதித்தார் சத்தியமூர்த்தி ஐயர். இது எங்கள் இந்து மதம் சம்பந்தப்பட்ட விஷயம். எது? குட்டி கட்டி விடுவது, நேர்ந்து விடுவது. சமுதாயத்திலே அந்த குலத்தொழிலை செய்வதற்கு தேவதாசிகளை கோயிலுக்கு பொட்டு கட்டி விடுகிற பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற மசோதா கொண்டு வரப்பட்ட பொழுது இதனை தலையிடக்கூடாது சர்க்கார் என்று சொன்னவர் சத்தியமூர்த்தி ஐயர். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தந்தை பெரியாருடைய ஆலோசனையின் பேரில் சட்டமன்றத்திலே பேசுகிற பொழுது சொன்னார், அதைத்தான் தொடக்கத்திலே சொன்னேன். ஐயரை பார்த்து சொன்னார், சத்தியமூர்த்தி ஐயரை பார்த்து, இதுகாலம் எங்கள் குலப்பெண்கள் அந்த வேலையை செய்தார்கள், அந்த சாமியினுடைய கடவுளின் அனுக்கிரகம் வேண்டும் என்று சொன்னால் உங்கள் மதம் அது தேவைப்படுகிறது என்று உங்கள் மதம் சொல்லுவானால், இதுகாலம் எங்கள் வீட்டு பெண்கள் சென்றார்கள் அந்த தொழிலை, அந்த தியாகத்தை இனி உங்கள் வீட்டு பெண்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். தேவதாசி ஒழிப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதையெல்லாம் பெரியார் பார்த்து நீதி கட்சியினுடைய ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார். அந்த காலத்திலே 1920 37 வரையிலே நீதி கட்சியினுடைய ஆட்சி இருந்த பொழுது இடையிலே ஒரு 3 ஆண்டுகள் இல்லை. 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாகாண தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலிலே நீதி கட்சி தோல்வியடைந்தது. தோல்வியடைந்த நேரத்திலே துவண்டு போய் கிடந்தார்கள் நீதி கட்சியினர். ஆனால்
தந்தை பெரியார் அவர்கள் நீதி கட்சி தலைவர்களுக்கு பக்கபலமாக இருந்து பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், நிறைய சாதனைகளை செய்திருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த நீதி கட்சி பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆதரவு கொடுத்தது மட்டுமல்ல, தொடர்ந்து போய் கிடந்த அந்த நீதி கட்சி தலைவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து 1926 டிசம்பர் 25, 26 தேதிகளில் மதுரையிலே பார்ப்பனர் அல்லாதார் மகாநாட்டை நடத்துகிறார் பெரியார். அந்த மாநாட்டிலே பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய பார்ப்பனர் அல்லாத தலைவர்கள் யாரா தெரியுமா? கப்பலோட்டிய தமிழன் மாவு சிதம்பரம் பிள்ளை, சாத்தூர் சுப்பிரமணியன் ஐயனார், ஜார்ஜ் ஜோசப், இவர்களெல்லாம் பார்ப்பனர் அல்லாத காங்கிரஸ் தலைவர்களும் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். பெரியார் முன்னின்று நீதி கட்சியினுடைய ஆதரவு நடத்திய மாநாடு. தந்தை பெரியாரோடு கரங்குலுக்கினார் வ.உ.சி. பார்ப்பனர் அல்லாதார் என்கிற காரணத்துக்காக பார்ப்பனர் அல்லாதார் கொள்கையை முன்னிறுத்துகின்ற நீதி கட்சியிலே தலைவர் பெரியார் அவர்கள் எடுத்து வைக்கிற சுயமரியாதை கொள்கை, வகுப்புரிமையை இவற்றையெல்லாம் மனதிலே கொண்டு வ.உ.சி. அவர்கள் தந்தை பெரியாருடைய மாநாட்டிலே, அந்த பார்ப்பனர் மாநாட்டிலே பங்கேற்றார் என்கிற காரணத்துக்காகத்தான் வெள்ளைக்காரனை எதிர்த்து கப்பலோட்டிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை வகுப்புவாத குழுக்களோடு சேர்ந்து கொண்டார். வகுப்புவாதம் பேசக்கூடிய பெரியாரோடு சுயமரியாதை இயக்கத்தோடு தொடர்பு கொண்டார் என்று சத்தியமூர்த்தி ஐயர் வ.உ.சியுடைய சிலையை நிறுவ வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனுக்கு அந்த இடத்திலே சத்தியமூர்த்தி பவனிலே வ.உ.சி. சிலையை நிறுவ வேண்டும் என்று மாப்போசி முயற்சி எடுத்த நேரத்திலே சத்தியமூர்த்தி ஐயர் கூடாது என்று தடுத்து நிறுத்தினார். ஏன் தெரியுமா? எவ்வளவு பெரிய தியாகத்தை மேற்கொண்டவர், வெள்ளைக்காரனுடைய சிறை கொடுமைக்கு ஆளானவர் கப்பலோட்டிய தமிழன். ஆனால் அந்த வ.உ.சியை சிலையை திறக்கக்கூடாது என்று சத்தியமூர்த்தி ஐயர் சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், பெரியாரோடு கைகோர்த்தார் வ.உ.சி. பெரியார் என்பவர் யார்? சனாதன தர்மத்தை ஒழித்தவர், மனிதன் ஆதிக்கத்தை, பார்ப்பனிய ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று கால்கோர் விழா நடத்தியவர், சமூக சமத்துவத்தை, மனித உரிமை சமத்துவத்தை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற திருக்குறளின் அடிப்படை சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு சுயமரியாதை இயக்கம் கண்டவர். அந்த பெரியாரை வகுப்புவாதி என்று தூக்கிய பார்ப்பனர்கள் அவரோடு கரங்குலுக்கிய வ.உ.சியை சிலையை வைக்கக்கூடாது என்று சொல்லி மிகப்பெரிய தியாக வாழ்வு வாழ்ந்த கப்பலோட்டிய தமிழன் அவர்களை, வ.உ.சி. அவர்களை புறக்கணித்தது காங்கிரஸ் கட்சியிலே பார்ப்பனர் கூட்டம் பறந்து விடக்கூடாது. நீதி கட்சி தேர்தல் தோல்வியிலே சரிந்திருந்த நேரத்திலே நீதி கட்சியினுடைய தலைவர்களிலே ஒருவராக இருந்த அன்றைக்கு சர் ராமசாமி முதலியார் அவர்கள் அவர் பேசுகிற போது 1927 ஒரு கூட்டத்திலே பேசுகிற பொழுது சொன்னார், இன்றைக்கு நீதி கட்சி தாங்கி பிடிப்பதற்கு ஈவேரா அவர்கள் இருக்கிறார்கள். நம் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை அத்தனையும் தாங்கிக் கொண்டு ஈவேரா அவர்கள் எப்படி பிரான்ஸ் நாட்டிலே ஒரு பேரறிஞன், தத்துவ பேரறிஞன் ரூசோ பிறந்து அந்த மக்களுக்கு அந்த இயக்கத்திற்கு சுயமரியாதை உணர்ச்சியை ஊட்டினாரோ, அதை போல தமிழ்நாட்டின் ரூசோ தந்தை பெரியார், ஈவேரா தமிழ்நாட்டின் ரூசோ என்று ஆற்காடு இரட்டையர்கள் என்று புகழப்பட்ட சனியே ராமசாமி முதலியார் கோவையிலே நடைபெற்ற கூட்டத்திலே பேசுகிற பொழுது பேசினார், நீதி கட்சி விழுந்து விடாது, தாங்கி பிடிப்பதற்கு, தூக்கி நிறுத்துவதற்கு நம்முடைய தலைவர் ஈவேரா இருக்கிறார் என்று முழங்கினார். எனவேதான் தமிழ்நாட்டின் ரூசோ என்று சனியே ராமசாமி முதலியார் சொன்னார். நீதி கட்சியினுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து பெரியார், தோல்வியடைந்த பொழுது தோல் கொடுத்த பெரியார் தன்னுடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய திட்டங்களிலே மூட நம்பிக்கை, பார்ப்பனிய புரோகித ஒழிப்பு என்று வருகிற பொழுது பெரியார் முன்வைத்த தலையாய கொள்கைகளிலே ஒன்று சுயமரியாதை திருமணம். சுயமரியாதை திருமணம் என்றால் நாம் ஒரு வழியிலே சொல்லிவிட்டு போகிறோம். அண்ணா அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்த பொழுது அறிஞர் பிறந்த அண்ணா தன்னுடைய ஆட்சியினுடைய சாதனையால் 3 சாதனைகள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். இருமொழி திட்டம்தான் இந்த நாட்டுக்கு என்று அறிவித்தார். சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக்கினார் என்று நாம் சொல்லுகிறோம். சுயமரியாதை இயக்கத்தினுடைய சாதனைகள் இவை. ஆனால் அதை எடுத்து தந்தை பெரியார் 1928 முதல் சுயமரியாதை திருமணத்தை 1928 பிப்ரவரி 28 அருப்புக்கோட்டையிலே சுக்கிலகத்தம் என்கிற இடத்திலே 3 திருமணங்கள் சுயமரியாதை திருமணத்தை தலைவர் தந்தை பெரியார் நடத்தி வைத்தார். பெரியார் அவர்களோடு பட்டுக்கோட்டை அழகிரிசாமி, ஜே.எஸ். கண்ணப்பர்,
முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் போன்ற தலைவர்கள் எல்லாம் இங்கே சென்று முதல் சுயமரியாதை திருமணத்தை அங்கே நடத்தி வைத்தார்கள். சுயமரியாதை திருமணம் இன்றைக்கு சட்டபூர்வமாக இருக்கிறது. பெரியாருடைய கொள்கையை தலைவர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது நிறைவேற்றினார். சட்டமன்றத்திலே முனுவாதி முதலமைச்சராக இருந்த நம்முடைய அண்ணாவை பார்த்து கேட்டார். சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் முனுவாதி கேட்டார், பெரியார் அவர்களுக்கு இந்த அரசு என்ன கொடுக்க போகிறது? இது பெரியாருடைய அரசாயிற்றே, பெரியார் வெளிவந்த கொள்கையை கடைபிடிக்கிற ஆட்சி ஆயிற்றே, சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக ஆக்கியிருக்கிறீர்களே, என்ன செய்ய போகிறது என்று சொன்ன பொழுதுதான் தலைவர் பெரியாருக்கு இந்த ஆட்சியை காணிக்கை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். இந்த ஆட்சி காணிக்கை என்று அறிவித்தார்கள். சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக ஆக்கிவிட்டார். ஒருவரிலே படிக்கிறோம். ஆனால் அந்த சுயமரியாதை திருமணத்திற்கு எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தது என்பதை ஒரு வழக்கை சுட்டிக்காட்டி நான் குறிப்பிட வேண்டும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். நாம் படிக்க வேண்டும். 1934 ஆண்டு சுயமரியாதை திருமணத்தை தலைவர் பெரியார் அவர்கள் நடத்தி வைத்தார்கள். அந்த சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லாது என்று ஒரு வழக்கு அந்த குடும்பத்திலே இருந்தவர்கள் சொத்துக்களுக்காக அந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு எடுத்து போகிறார்கள். நீதிமன்றத்திலே வழக்காடப்பட்டு அந்த வழக்கு 1934 ஏறத்தாழ 20 ஆண்டுகள் 19 ஆண்டுகள் நடந்து 1953 தான் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்கிறது. 53 34 வழக்கு. அவர்கள் குடும்பத்துக்குள்ளே சொத்து பிரிப்பதிலே ஏற்பட்ட தகராறிலே இந்த திருமணமே செல்லாது என்று வழக்கு கொடுக்கிறார்கள். 53 ஆண்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த தீர்ப்பு வழங்குகிற பொழுது அந்த தீர்ப்பை வழங்கியவர்கள் யார் தெரியுமா? ஜஸ்டிஸ் ராஜகோபாலன் ICS, ஜஸ்டிஸ் சத்யநாராயண ராவ், 2 பேரும் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த நீதிபதிகள். அந்த தீர்ப்பினை சொல்கிறார்கள், சுயமரியாதை திருமணம் சாஸ்திரங்களின்படி நடைபெறவில்லை. சப்தபதி என்ற 7 அடி எடுத்து வைத்தல், ஓமம் வளர்த்தல் போன்ற எந்த சடங்கு நடத்தப்படாமல் நடைபெற்றுள்ளது. இப்படி நடத்துவது வழமையான வகை திருமணமா என்றால் இல்லை. எனவே இது சட்டப்படி செல்லத்தக்க திருமணம் அல்ல, இந்த திருமணம் செல்லாது என்று சொல்லிவிட்டு யாரோ சிலர் கூடி தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நாங்கள் இத்திருமணம் நடத்துகிறோம் என்று கூறி அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு தற்காலிக ஏற்பாடாக இதுதான் திருமணம் என்று செய்து கொள்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. நீதிபதி சொல்றார், சட்டத்திலே இடம் கிடையாது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறார். இது 1953. இந்த சுயமரியாதை திருமணத்தை செய்து கொண்ட இந்த இருவருக்கும் பிறந்த பிள்ளைகள் அனைவரும் சட்டப்படியான பிள்ளைகளாகவே கருத முடியாது. இந்து மதத்தில் வைப்பாட்டிகளாக இருப்பதற்கும் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறப்பதற்கும் அப்பிள்ளைகளுக்கு தகப்பன் சொத்தில் பங்கும் பெற உரிமை உண்டு என்பதால் இவர்களது பிள்ளைகளுக்கும் சொத்தில் பங்கு உண்டு. ஆனால் இவர்கள் சட்டவிரோத வைப்பாட்டியின் பிள்ளைகளாகவே கருதப்படுவார்கள். 1953 சுயமரியாதை திருமணம் செல்லாது என்று நீதிமன்றத்திலே தீர்ப்பு சொல்லி அந்த நீதிமன்றத்திலே எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தந்தை பெரியாரின் சுயமரியாதை திருமணம் சட்டப்பூர்வமாக செல்லும் என்று தலைவர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்து சட்டமாக்கினார் என்றால் அது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய வரலாற்று நிகழ்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்திலேயே இடம் கிடையாதுங்கிறான் தந்தை பெரியார் அவர்கள். அதற்குரிய மிகப்பெரிய சாதனையை செய்தார். தந்தை பெரியாருடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த ஆட்சியிலே வந்து உட்கார்ந்த உடனே சட்டம் போட்டார். சுயமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமாக பெற்றிருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய வரலாறு அதற்கு இருக்கிறது. சுயமரியாதை இயக்கம் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது என்றால் இது சாதாரண சாதனை இல்லை என்பதற்காக நான் சொல்லி வருகிறேன். அதை போலவேதான் எப்படி பெரியாருக்கு என்னுடைய ஆட்சி காணிக்கை என்று அண்ணா சொன்னாரே, அதே வார்த்தையை வேறு விதத்திலே சொன்னார். நம்முடைய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முதல்வரான நேரத்திலே அவர் சட்டமன்றத்திலே பேசுகிற பொழுது முதல்வர் கலைஞர் டாக்டர் கலைஞர் சொல்கிற பொழுது இது 4ஆம் ஜாதியாக இருக்கிற சூத்திரர்களுக்கான ஆட்சி என்று பிரகடனம் செய்தார். இது 4ஆம் ஜாதி அரசு என்று சொன்னார். கலைஞர் சொன்னார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பெரியாரும்
பெரியாருடைய கொள்கைகளும் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை 50 ஆண்டு காலத்துக்கு நடத்தி கொண்டிருக்கின்றது. பெரியார் எடுத்து வைத்த சுயமரியாதை கருத்துக்கள் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எந்த ஜெயலலிதா ஆட்சிப்பிடத்திலே இருந்து நான் காப்பாற்றிதான் என்று சட்டமன்றத்திலே சொன்னாரோ அதே ஜெயலலிதாவால் 69% இடஒதுக்கீட்டின் மீது கை வைக்க முடியவில்லை. நம்முடைய தலைவர், திராவிட கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அவர்கள் அவர் ஏற்பாட்டிலே 69% இடஒதுக்கீட்டை பின்பற்றுவதற்கு, காப்பாற்றுவதற்கு ஒரு சட்டத்தை இயற்றி 31C என்று அதை 9வது அட்டவணையில் அரசியல் சட்டத்திலே சேர்ப்பதற்கு வகை செய்கிற பொழுது பெரியார் கொள்கையை பேசி நடைமுறைப்படுத்தினால்தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி நடத்தப்பட முடியும் என்று ஜெயலலிதா உணர்ந்திருந்தார். இன்று வரையிலும் அதுதான் நிலைமை. இது பெரியார் மண் என்று நாம் சொல்வதற்கு காரணம் அதை யாரும் அவ்வளவு எளிதிலே கைவிட்டு விட முடியாது. தந்தை பெரியார் அவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்து வைத்து விட்டு போயிருக்கிறார். செய்வடியாக இயக்கம் ஒரு புறத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீதி கட்சிக்கு தலைவர் பெரியார் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கட்டம் வருகிறது. 1937 தேர்தலில் நீதி கட்சி படுதோல்வி சந்திக்கின்ற நேரத்திலே ராஜாஜி முதலமைச்சராக ஆகிவிடுகிறார். சென்னை மாகாணத்தினுடைய பிரைமர் என்று சொல்வார்கள். இந்த காலத்திலே பிரதம மந்திரியாக முதலமைச்சராக ஆகிவிடுகிறார். அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்தியை திணிக்கிறார். இந்தி திணிப்பு எல்லா பள்ளிகளிலும் இனி கட்டாயமாக இந்தி பாடங்கள் கற்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்காக 1937 டிசம்பர் 26ஆம் தேதி தமிழர் மாநாடு என்ற பெயரிலே திருச்சியிலே ஒரு மாநாடு கூட்டப்படுகிறது. சோமசுந்தர பாரதியார், கரந்தை மாமயேஸ்வரம் பிள்ளை, அதை போல அன்றைக்கு தமிழ் புலவராக, தமிழ் அறிஞராக இருந்த கியாபி விஸ்வநாதன் பிள்ளை, இவர்களெல்லாம் அதிலே கலந்து கொண்டு ராஜாஜியுடைய இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்கு போராட வேண்டும் என்று களம் அமைக்கிற பொழுது அதிலே கலந்து கொண்டு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு அகரம் எழுதுவதற்கு தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய திட்டங்களை வகுத்து கொடுக்கின்றார்கள். தலைவர் பெரியார் அவர்கள் குடியரசு ஏட்டை தொடங்கிய காலத்திலேயே இந்தியை எதிர்த்தவர். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகிறார். 1937 என்று சொன்னால் குடியரசு 1925-26 குடியரசு ஏடு வந்த காலத்திலேயே தலைவர் பெரியார் அவர்கள் இந்தியை எதிர்த்து தடையங்கம் திருத்தி இருக்கிறார். 1926 மார்ச் 14ஆம் தேதி வெளிவந்த குடியரசு ஏட்டில் சித்திரகுப்தன் என்ற பெயரிலே எழுதிய கட்டுரையிலே, புனைப்பெயரில் என்ற கட்டுரையிலே பெரியார் குறிப்பிடுகிறார், பிராமணர் அல்லாதாருக்கு ஏற்பட்ட பல ஆபத்துக்களில் இந்தியும் ஒன்றாக போய்விடும். எப்ப? 1926 எதிர்க்கிறார் பெரியார். 1931 நன்னிலம் சுயமரியாதை மாநாடு. அந்த மாநாட்டில் இந்தியை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானத்தை சாமி சிதம்பரனார் முன்மொழிந்தார். தலைவர் தந்தை பெரியார் 1931 நடைபெற்ற மாநாட்டிலேயே நடத்தப்படுகிறது. இந்தியை எதிர்த்து தலைவர் பெரியார் அவர்கள் தொடர்ந்து எழுதுகிறார். 1931 மே மாதம் வெளிவந்த இந்திய குடியரசு ஏட்டில் எழுதுகிற இந்தி திட்டம் ஆரிய புரட்டு என்று எழுதுகிறார். இப்படி இந்தி திணிப்புக்கு எதிராக தொடக்க காலத்திலிருந்து குரல் கொடுத்த பெரியார் தான் அதற்கு பிறகு 15 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜாஜி அரசு இந்தியை திணிக்கின்ற நேரத்திலே அந்த இந்திய திணிப்பு போராட்ட களத்திலே இறங்குகிறார். 9 மாநாடுகள் சுயமரியாதை இயக்கத்தின் சார்பில் இந்திய எதிர்ப்பு மாநாடுகளை நடத்துகிறார். தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடத்துகிறார். சேலத்திலே நடைபெற்ற 3வது சுயமரியாதை சேலம் மாவட்ட 3வது சுயமரியாதை மாநாட்டை இந்திய எதிர்ப்பு மாநாடாகவே நடத்துகிறார். அதற்கு பிறகு 9 மாநாடுகள் சுயமரியாதை இயக்க மாநாடுகள் இந்திய எதிர்ப்பு போராட்ட மாநாடாகவே நடக்கிறது. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்திலே தமிழறிஞர்களோடு கைகோர்த்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே அந்த உணர்வை தட்டி எழுப்புகிறார் தலைவர் பெரியார். என்று சொல்ல போனால் தமிழ் தேசிய உணர்வுக்கு வித்திட்ட முதல் போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம். தமிழ் தேசியத்துக்கான முதல் விதை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக 1938 விதைக்கப்பட்டது. அந்த விதையை விதைத்தவர் தலைவர் தந்தை பெரியார். அந்த போராட்ட களத்தில் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி போன்றவர்கள் நடைமுறையிடமாக சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அந்த உணர்வு தமிழகத்திலே தட்டி எழுப்பப்பட்டது. இந்திய எதிர்ப்பு வாரியம் அமைக்கப்பட்டது.
முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னால், ராஜாஜி வீட்டுக்கு முன்னால் மையம் செய்ய சென்ற பல்லடம் குண்டுசாமி கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து பெண்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே கூட்டப்பட்டார்கள். சிறையிலே தாளமுத்து நடராஜன் 2 தியாகிகளை பலி கொடுத்தோம். இவையெல்லாம் வரலாறு. இதையெல்லாம் எடுத்து படிக்க வேண்டும். காலத்தின் அருமைப்பாடு கருதி நான் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தலைவர் பெரியார் அவர்கள் 38 டிசம்பர் 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டு வெள்ளாரி சிறைச்சாலையிலே 167 நாட்கள் அடைக்கப்பட்டு கிடந்தார்கள். 167 நாட்கள் கொடூரமாக வெப்பம் வீசக்கூடிய அந்த வெள்ளாரி சிறையில் தமிழ் தேசிய இனத்துக்காக, இந்தி ஆதிக்கத்தை ஒழிப்பதற்காக, சமஸ்கிருதத்தினுடைய பண்பாட்டு மொழியாக இருக்கக்கூடிய இந்தி கலாச்சார படையெடுப்பை எதிர்ப்பதற்காக தலைவர் பெரியார் 167 நாட்கள். இன்னைக்கு சில பேர் பேசுகிறார்கள். நான் அவர்கள் பெயரை எல்லாம் சொல்ல நான் விரும்பவில்லை. பெரியார் தமிழ் தேசியத்துக்கு எதிரி என்று விருப்பத்தை உடைக்கக்கூடிய ஒரு பணியிலே சில பேர் ஈடுபட்டிருக்கிறார்களே, அவர்கள் கேட்க வேண்டும். அந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வேறு யாரையும் விட அதிக தியாகங்களை சிறைச்சாலையிலே சந்தித்தவர் நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் முடிவாகத்தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற அந்த உணர்வு கிளர்ந்து எழுந்தது தமிழகத்தில். அதை கட்டி எழுப்பினார் தலைவர் தந்தை பெரியார். தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் ஆற்றிய பணிகள், அவர் உருவாக்கிய சமூக சீர்திருத்தம், சமூக மறுமலர்ச்சி, பெண்ணடிமைத்தனை ஒழிப்பதற்காக தலைவர் பெரியார் ஆற்றிய தொண்டு, இவைகளெல்லாம் மனதிலே கொண்டு 1938 நவம்பர் 13ஆம் தேதி சென்னையிலே பெண்கள் மாநாடு நடைபெற்ற பொழுது அந்த மாநாட்டுக்கு மறைமலை அடிகள், தமிழறிஞர் மலைமலை அடிகளுடைய மகள் நீலாம்பரி அம்மையார் தலைமை ஏற்கிறார். பண்டித நாராயணி அம்மாள், தர்மாம்பாள், மூவாலூர் ராமாமிர்த அம்மையார் போன்ற சுயமரியாதை இயக்க வீராங்கனைகள் பங்கேற்ற அந்த மாநாட்டிலே தான் இனி ஈவேரா என்கிற நம்முடைய ஈவே ராமசாமி அவர்களை பெரியார் என்று, தந்தை பெரியார் என்று அடைமொழியிட்டு அழைக்க வேண்டும் என்று சொல்லி பெரியார் என்கிற பட்டத்தை தந்தை பெரியாருக்கு கொடுத்தவர்கள் இந்த நாட்டு சுயமரியாதை இயக்க வீராங்கனைகள் பெண்கள். அதற்கு பிறகு நீதி கட்சி மாநாடு நடக்கிறது. 1938 டிசம்பர் மாதம் 26, 27 தேதிகள் நடைபெற்ற அந்த நீதி கட்சி மாநாட்டில் சரியட்டி பன்னீர்செல்வம் போன்ற தலைவர்கள் பங்கேற்ற அந்த மாநாட்டில் நீதி கட்சி வலுவிழந்து விட்டது. நீதி கட்சியினுடைய தலைவர்கள் தந்தை பெரியாருடைய சமூக சீர்திருத்த கொள்கையை பிடிக்காதவர்கள், ஜாதி ஒழிய வேண்டும், பார்ப்பனியம் ஒழிய வேண்டும், தீண்டாமை ஒழிய வேண்டும், சுயமரியாதை இயக்கம் பெண்ணடி ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களில் ஏற்புடையதாக இல்லாத நீதி கட்சி தலைவர்கள் தோல்வி அடைந்து கொண்டு வெளியேறியதற்கு பிறகு அந்த நீதி கட்சியினுடைய தலைவராக அந்த மாநாட்டிலே தலைவர் பெரியார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சிறையில் இருக்கிற நேரத்திலேயே நீதி கட்சியினுடைய தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீதி கட்சியினுடைய தலைவராக அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். சிறைச்சாலையில் இருந்து 127 நாள் சிறை தண்டனையை விட்டு வெளியே வருகிற பொழுது மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கிறார்கள். கோவையில் இருந்து அவர் விடுதலை பெற்று ஈரோட்டுக்கு வந்த பொழுது சிறையிலேயே இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திவிட்டு சிறை துன்பங்களை அனுபவித்த பெரியார் சொல்கிறார், இந்தியை ஒழிக்காமல் இந்த தமிழ்நாட்டிலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சொல்வதற்கு சிறைச்சாலையிலே நான் இன்னும் இருந்திருக்க வேண்டும் என்று மிகப்பெரிய வரவேற்பு கூட்டத்திலே பேசுகிறார். நீதி கட்சியினுடைய தலைவராக தலைவர் பெரியார் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு 1938-39களில் அந்த நீதி கட்சியினுடைய அமைப்பு செயலாளர்கள் ஒருவராக நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் 35லே நம்முடைய தலைவர் பெரியார் அவர்களை திருப்பூரிலே செங்குந்தர் மாநாட்டிலே சந்தித்த நம்முடைய இளைஞராக இருந்த அண்ணா அவர்கள் பெரியாருடைய அழைப்பை ஏற்று 12 ஆண்டு காலம் பெரியாருடைய பட்டறையிலே ஈரோட்டிலே அவர் விடுதலை ஆசிரியராக பெரியாருக்கு மக்கள் பரப்பக்கூடியவராக வேலையிலே பரப்பினார். எழுத்துக்களிலே அவர் எழுதி குவித்தார். திராவிட நாட்டிலே எழுதினார், குடியரசு எழுதினார், விடுதலை பத்திரிகையில் எழுதினார். சுயமரியாதை இயக்க பிரச்சாரத்தை செய்வதற்கு நாடகங்களில், திரைப்படங்கள் மூலமாக அந்த கருத்துக்கள் சென்று செல்வதற்கு தலைவர் பெரியார் இடத்திலே என்ற பயிற்சியின் காரணமாக அண்ணா அவர்கள் மிகப்பெரிய பணியை செய்தார்கள். 12 ஆண்டு காலம் 1935 12 ஆண்டு காலம் அங்கே பெரியார் வாசலில் இருந்து விட்டு வந்துதான் 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கினார்கள். தந்தை பெரியார் நீதி கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பொழுது அவர்கள் பக்கத்திலே பொதுச் செயலாளராக இருந்த அந்த கட்சியை நடத்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். 1940ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்களில் திருவாரூரில் நீதி கட்சியினுடைய மகாநாடு நடைபெறுகிறது.
அந்த மாநாட்டிலே தான் முதலாக திராவிட நாடு பிரிய வேண்டும் என்று திராவிட நாட்டு பிரிவினை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு திராவிட நாடு திராவிடருக்கு என்ற முழக்கத்தை தலைவர் பெரியார் அவர்கள் எழுப்புகிறார்கள். அதற்கு பிறகு 4 ஆண்டு காலம் நீதி கட்சியை வலுப்படுத்துவதற்கு தமிழ்நாடு முழுவதும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நீதி கட்சி பலப்படுத்துகிறார்கள். 1944 சேலத்தில் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி சேலத்திலே நீதி கட்சியினுடைய மாநாடு கூட்டப்படுகிறது. அந்த மாநாட்டிலேதான் நீதி கட்சி என்கிற பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றுவதற்கு அண்ணா அவர்களுடைய பெயராலே நீதி கட்சி திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றுகிற தீர்மானம் கொண்டு வந்து அந்த நீதி கட்சியினுடைய தீர்மானம் 16வது மாகாணத்தோடு நீதி கட்சி என்கிற பெயர் அங்கே முடிவடைந்து திராவிடர் கழகம் என்கிற பெயர் உருவாக்கப்படுகிறது. திராவிடர் கழகம் என்று உருவாக்கப்பட்டாலும் 1944 ஆகஸ்ட் 27, 28 தேதிகளில் சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சியினுடைய 16வது மாகாண மாநாட்டில் திராவிடர் கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டாலும் எந்த கொள்கைகள் லட்சியங்களுக்காக சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினாரோ அந்த கொள்கைகள் லட்சியங்கள் தான் மூட நம்பிக்கை ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு, பிறப்பினை ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பது, பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்பது, சமஸ்கிருத ஆதிக்கத்தை ஒழிப்பது, இந்திய ஏகாதிபத்தியத்தை ஒழிப்பது, பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிப்பது, தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய மக்களுக்கு சமூக நீதிக்காக போராடுவது என்பதற்காக அந்த கொள்கைகள் சுயமரியாதை இயக்க கொள்கைகளை உருவாக்கி கொண்டு திராவிடர் கழகம் தன்னுடைய பணியை தொடங்குகிறது. திராவிடர் கழகத்தின் சார்பில் தலைவர் பெரியார் அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சு அடங்குகிறவரையே போராட்ட களத்தில் நின்று போராடினார். அவர் நடத்திய போராட்டங்கள், இந்த சுயமரியாதை இயக்க கொள்கைகளுக்காக அவர் நடத்திய போராட்டங்கள், அதிலே மிகப்பெரிய போராட்டம் வகுப்புரிமைக்காக நடத்திய போராட்டம். 1925 அவர் சொல்லிக் கொண்ட கொள்கைகளுக்காக நடத்திய போராட்டம் நீதி கட்சி காலத்திலே நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 1950ஆம் ஆண்டு இந்தியா ஜனநாயக நாடாக உருவெடுத்து குடியரசு நாடாக வந்ததற்கு பிறகு, இந்திய அரசியல் சாசனம் எழுதப்பட்டதற்கு பிறகு இடஒதுக்கீடு செல்லாது என்ற ஒரு வழக்கிலே உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த பொழுது அதை எடுத்து தலைவர் பெரியார் அவர்கள் இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அண்ணா அவர்களும் பெரியாரோடு கைகோர்த்துக் கொண்டு போராட்டம் நடத்தினார். எனவே வகுப்புரிமைக்காக நடத்திய போராட்டம் பெரியாருடைய போராட்டம். இந்தியாவுடைய முதலிலே அரசியல் சட்டம் திருத்தம் செய்து அரசியல் சட்டத்தில் 15வது பிரிவில் 4வது உட்பிரிவு சேர்க்கப்பட்டு இடஒதுக்கீடு, கல்வி, வேலை வாய்ப்புகள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு என்பதை நிலைநிறுத்துவதற்கு முதல் அரசியல் சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் தான் காரணமாக இருந்தது. அதே போல ராஜாஜி 1952 குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த நேரத்திலே ஜாதிக்கு ஒரு நீதி சொல்லுகிற மனு தர்மத்தின் அடிப்படையிலே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த நேரத்திலே இது நம்முடைய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை கல்வி அறிவற்றவர்களாக ஆக்குவதற்கு, அவர்களை மூடர்களாக ஆக்குவதற்கு ராஜாஜி கொண்டு வந்திருக்கிறார் என்று குலக்கல்வி திட்டத்திற்கு தீ வைத்து கொடுக்க வேண்டும் என்று போராட்டத்தை அறிவித்து குலக்கல்வி எதிர்த்து போராட்டம் நடத்தினார். பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டத்தை நடத்தினார். மனு தர்மத்தை நிலைநாட்டுவது, இந்த மனு தர்மத்தை ஒழிப்பதற்காக ராமர் படையெடுப்பு போராட்டத்தை நடத்தினார். மனு தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய விதத்திலே இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது என்று சொல்லி 1955 தேசிய குடியரசு போராட்டத்தை பிரகடனம் செய்தார். ஆனால் காமராஜர் அவர்களுடைய பெருந்தலைவர் ஐயா காமராஜருடைய வேண்டுகோள் படி அந்த போராட்டத்தை திரும்ப பெற்றார். 1957 நவம்பர் 26, எந்த நவம்பர் 26 உலகெங்கும் இருக்கிற தமிழனுக்கு ஒரு முகவரியை தேடி தந்தாரோ, தமிழனுக்கு ஒரு நாடு வளர வேண்டும் என்பதற்காக களத்திலே நின்று 30 ஆண்டு காலம் ஆயுத போராட்டத்தை நடத்தி உலக அரங்கத்திலே எந்த விடுதலை இயக்க தலைவர்களும் சாதிக்காத சாதனையாக தன் கையை நம்பி மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தை வழிநடத்தினாரோ தம்பி பிரபாகரன், மாவீரர் திலகம், நம்முடைய தலைவரின் தலைவர் பிரபாகரன். அவர் பிறந்த நவம்பர் 26 அந்த தேதியில் 1957 இந்தியாவின் அரசியல் சாசனத்தை தீமைக்கு கொடுத்துகிற போராட்டத்தை தலைவர் பெரியார் அறிவித்தார். சாதியை பாதுகாக்கிறது இந்திய அரசியல் சட்டம், மனு தர்மத்தை பாதுகாக்கிறது இந்திய அரசியல் சட்டம், சாதி ஒழிப்பு என்பதை பிரகடனம் செய்ய வேண்டும் என்பதற்காக எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தீ வைத்து கொடுக்கிறார்களே, அதை போல
சட்ட எரிப்பு போராட்டத்தை நடத்தியதற்காக பெரியார் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் பூட்டப்பட்டார். 10,000க்கும் மேற்பட்ட திராவிடர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே பூட்டப்பட்டார்கள். சிறையிலேயே மடிந்து போனார்கள். 2 பேர் அடக்குமுறையை சந்தித்தார்கள். அந்த போராட்டத்தை வீரியம் குறையாமல் நடத்தினார் என்றால் சுயமரியாதை இயக்கத்தினுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்த 1958 பிராமணர்களுக்கு மட்டும் என்று பிராமணர் ஓட்டலுக்கு எதிராக அந்த பெயரை நீக்க வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடத்தினார். 1960ஆம் ஆண்டு இந்திய அரசு என்பது பார்ப்பன அரசு. இது பார்ப்பன அரசு, பார்ப்பனர்களால் நடத்தப்படுகிற பார்ப்பனிய அரசு என்று சொல்லி தமிழ்நாடு நீங்களான இந்திய தேசப்பட எரிப்பு போராட்டத்தை பெரியார் நடத்தினார். 1969 கருவறை நுழைவு போராட்டம், சமஸ்கிருதம் தேவ பாஷை, தமிழ் என்பது நீச பாஷை என்று சொல்லப்படுகிற பார்ப்பனிய கருத்தோட்டத்தை எதிர்ப்பதற்கு ஆலயங்களுக்குள் நுழையக்கூடாது என்று சொல்லுகிறார்களே, அதை முறியடிப்பதற்கு ஆலய நுழைவு பிரவேச போராட்டம், ஆலய நுழைவு போராட்டத்தை 1969 நடத்தினார். சுயமரியாதை இயக்கத்தை தலைவர் பெரியார் 1925 தொடங்கிய காலத்திலிருந்து அவர் மடிகிற வரையில், அதற்கு முன்பு 1973 டிசம்பர் 19ஆம் தேதி தியாகராய நகரிலே அவர் நடத்திய கடைசி அவர் ஆற்றிய இறுதி பேருரை, அந்த பேருரையில் குறிப்பிடுகிறார். தொடக்க காலத்திலே என்ன சொன்னாரோ அதைத்தான் சொல்லுகிறார். அதில் மிக தெளிவாக டெல்லிக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்று பிரகடனம் செய்துவிட்டு, அது தந்தை பெரியாரினுடைய இறுதி முழக்கம் மட்டுமல்ல, தலைமுறையாக நாம் நெஞ்சத்திலே பதிவைக்கக்கூடிய முழக்கம் கூட என்று சொல்லலாம். தந்தை பெரியாருடைய இறுதி முழக்கம். தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய காலத்தில் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து அந்த சுயமரியாதை இயக்கம் வளர்ச்சி பெற்று மிகப்பெரிய அளவிலே வெற்றியை ஈட்டிய காலத்தில் நாம் பார்க்கிறோம். 1967 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக நடைபெறுகிற இந்த நம்முடைய திராவிட இயக்க ஆட்சியில் தந்தை பெரியாரினுடைய கொள்கைகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. தந்தை பெரியாரினுடைய லட்சியங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன. எனவேதான் தந்தை பெரியாருக்கு பாராட்டு தெரிவிக்கிற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், எந்த சமூக சீர்திருத்தக்காரர்களும் தன்னுடைய மறுமலர்ச்சி சிந்தனைகள், தன்னுடைய தொண்டு, மக்களுக்கு ஆற்றிய அறப்பணி தொண்டு, தன் காலத்திலேயே அந்த சமுதாய சீர்திருத்தம் வெற்றி பெறுவதை கண்ட ஒரே தலைவர் உலக வரலாற்றிலே தந்தை பெரியார் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். மனு நீதி, ஒரு குலத்துக்கு நீதி என்பதை சமக்குழிக்கு அனுப்புவதற்கு பிறப்பிலே ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக் கூடாது என்பதை எடுத்துக்காட்டினார் பெரியார். இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறோம். சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு என்பது சட்டமன்ற பூர்வமாக இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. சாதி பட்டத்தை தமிழர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள். இது சுயமரியாதை இயக்கத்தினுடைய விளைச்சல். கண்மூடி பழக்கத்தை எல்லாம் ஒழிக்க வேண்டும், மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும் என்று போராடினார் பெரியார். அந்த விளைச்சலை இன்றைக்கு கண்டிருக்கின்றோம். பகுத்தறிவு, அறிவியல், மனப்பான்மை வளர வேண்டும் என்று பெரியார் விரும்பினார். இன்றைக்கு அது ஏற்பட்டிருக்கிறது. பெண் அடிமைத்தனம் ஒழிய வேண்டும் என்று சொன்னார். ஆண் பெண் 2 பேரும் சமம் என்று சொன்னார். குழந்தை வளம், பாலியல் விவாகம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். சட்டமாகி இருக்கிறது. தேவதாசி முறை, பொட்டு கட்டி விடுகிற வழக்கு ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். சட்டமாகிவிட்டது. கைம்பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தார் பெரியார். இன்றைக்கு சட்டபூர்வமாக அதை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். சுயமரியாதை திருமண சட்டத்தை பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்து தந்தை பெரியாருடைய சுயமரியாதை கொள்கையை இந்த நாட்டினுடைய அரசிடத்திலே சட்டமாக்கி அந்த நவர்த்தன கல்லாக பதித்திருக்கிறார். இந்த நாட்டின் சட்டத்தில் சமஸ்கிருத ஆதிக்கம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. வட ஆரிய பண்பாட்டு கலாச்சார படையெடுப்பாக இருக்கிற இந்தி எதிர்ப்பு போராட்ட கனல் இன்றைக்கும் தமிழகத்திலே இன்றைக்கும் அந்த கனல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் ஏற்படுத்திய உணர்வு. சமூக நீதி, வகுப்புரிமை இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்திலே இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையை வகுத்துக் கொடுத்தது பெரியாரின் சுயமரியாதை இயக்கம். தாழ்த்தப்பட்டோர் இன்றைக்கு ஆலயங்களில் நுழைவதற்கு உரிமை கிடைத்திருக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்று தலைவர் தந்தை பெரியார் வைத்த கோரிக்கையை சட்டமாக்கி, அந்த சட்டத்திற்கு பல தடைகள் வந்தாலும் கூட அதை சட்டமாக்குகின்ற இடத்துக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து சட்டம் போட்டார் என்றால் அது சுயமரியாதை இயக்கத்தினுடைய வெற்றி. இன்றைக்கு கேரளாவிலே
பார்ப்பனர் அல்லாத இன்றைக்கு அர்ச்சகர்களாக நியமித்து கேரள மாநில அரசு உத்தரவு போட்டிருக்கிறது என்று சொன்னால், வைக்கம் போராட்டம் நடத்திய தந்தை பெரியாரினுடைய அந்த தொண்டு தியாகம் கேரளாவிலே வெற்றி பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். பகவத்கீதை தமிழனுடைய வழிகாட்டு நெறி நூல் அல்ல, திருக்குறள் தான் நமது நெறி என்று சொல்லி திருக்குறள் இயக்க மாநாடு நடத்தினார் தலைவர் பெரியார். இன்றைக்கு அந்த விழிப்புணர்வு தமிழ் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் இசை வளர வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியார் விரும்பினார்கள். இன்றைக்கு அந்த உணர்வு வளர்ந்திருக்கிறது. தமிழனுக்கு என்று சொன்னாலும் சுயமரியாதை இயக்கத்தினுடைய திட்டம், ராஜாஜியினுடைய குலக்கல்வி திட்டம் இன்றைக்கு மறுபடியும் வருகிறது புதிய கல்விக் கொள்கையாக. அதை எதிர்ப்பதற்கு நாம் களத்தில் இருக்கிறவருடைய தலைவர் வைப்பவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். குலக்கல்வி திட்டம் அது நவீன குலக்கல்வி திட்டம், இந்த புதிய கல்விக் கொள்கை என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பெரியாருடைய கொள்கை இன்றைக்கு நாம் நெஞ்சிலே தாங்கிக் கொண்டிருக்கிறோம். மதுவிலக்கு கொள்கை முதல் செய்ய முடியாத மாகாண மாநாட்டிலிருந்து தலைவர் பெரியார் மறைகிற வரையிலே மதுவிலக்கு கொள்கையை சொன்னால், தீர்மானம் போட்டார் என்று சொன்னார். இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் அவர்களுடைய தலைமையிலே முழு மதுவிலக்கு என்பது வேண்டும் என்பதற்காக களத்திலே நம்முடைய தலைவர் போராடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இது பெரியாருடைய சுயமரியாதை இயக்க உணர்வு. தந்தை பெரியாருடைய கொள்கை இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிற இந்த வேளையில் தந்தை பெரியார் கொள்கைக்கு ஆக்கமும் ஊக்கமும் தேட வேண்டிய நிலையிலே இந்த தமிழ்நாடு இருக்கின்ற நேரத்திலே ஒன்றை நான் சுட்டிக்காட்டி, நாடாளுமன்றத்திலே 1985ஆம் ஆண்டு நம்முடைய அருமை தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசிய ஒரு உரையிலே குறிப்பிட்டதை மட்டும் நான் சொல்லி காலத்தின் அருமைப்பாடு கருதி நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அருமை தோழர்களே, தந்தை பெரியாருடைய கொள்கையை நெஞ்சத்திலே தாங்கி இருக்கிறவர் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள். 34 வயதிலே நாடாளுமன்றத்திலே இளம் சிங்கமாக அவர் அடிவடித்து வைத்த காலத்தில் இருந்து 1978 என்ன உணர்வோடு இருந்தார்களோ அதே உணர்வோடு தனக்கென வாழாமல் தமிழ் சமுதாயத்துக்காக வாழ்கிற தலைவரை நாம் பெற்றிருக்கிறோமே, அந்த தலைவர் வைகோ அவர்கள் 1985 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே உரையாற்ற சொன்னார்கள். பெரியாரின் பேரன் சுயமரியாதை இயக்கம் அந்த மரபு அணினம் தலைவரின் உடலிலே இன்றைக்கு ஓடுகிறது. இதற்கு ஆதாரமாக அந்த பேச்சை நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். நம் தலைவர் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். நமது சமூக முறையில் சாதி அமைப்பு ஆழமாக வேரூன்றி உள்ளது. நமது சாதி அமைப்பு முறையின் அடித்தளமே அதுதான். இந்த அஸ்திவாரத்தின் மீதுதான் இந்து சமூகம், சொல்ல போனால் இந்திய சமூகமே எழுப்பப்பட்டுள்ளது. இந்த கொடிய அமைப்பின் இந்த அஸ்திவாரத்தை தகர்த்து ஒழிக்கும் நாள் வந்தாலுடைய விடிவு ஒரு காலம் ஏற்படாது. நம்முடைய ரத்தத்திலேயே சாதி உணர்வு ஊறி போயிருக்கிறது. தலைவர் சொல்லுகிறார், நம்முடைய தலைவர் வைகோ பேசுகிறார் நாடாளுமன்றத்திலே, எந்த ஒரு இந்தியனையும் சுரண்டி பாருங்கள், அங்கு சாதி உணர்வை காண முடியும். இதுதான் அடிப்படை பிரச்சனையாகும். வரலாற்றை விவரிப்பில் என்னுடைய சகாக்கள் மன்னிக்க வேண்டும். தலைவர் சொல்கிறார், என்னுடைய சகாக்கள் மன்னிக்க வேண்டும். கைவர் கணவாய் வழியாக ஆரியர்கள் அடியெடுத்து வைத்த பிறகே இந்த சச்சரவு சமூகத்திற்குள் ஊடுருவியது. எங்கே பேசுகிறார்? வெட்ட வெளியில் அல்ல, பொட்டல் காட்டில் அல்ல, நாடாளுமன்றத்திலே நம்முடைய தலைவர் பேசி பதிவாயின பேச்சு இது. அதிலே சொல்கிறார், டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சூத்திரர்கள் யார் என்கிற நூலை கையிலே ஏந்தி கொண்டு நாடாளுமன்றத்திலே தூக்கி காட்டுகிறார் நம்முடைய தலைவர். இதோ பாருங்கள், என் கையிலே இருப்பது அண்ணன் அம்பேத்கர் எழுதிய சூத்திரர்கள் யார் என்ற நூல். அதிலே அம்பேத்கர் எழுதியிருப்பதை படித்து காட்டுகிறார். உயர் ஜாதிக்காரன் ஒருவனுக்கு கீழ் ஜாதிக்காரன் ஒருவன் தன்னுடைய எந்த உறுப்பினால் துன்பம் விளைவிக்கிறானோ அல்லது அவமதிப்பு இழைக்கிறானோ அந்த உறுப்பை அவன் இழக்கும்படி மன்னன் செய்வான். உயர் ஜாதிக்காரன் அமரும் அதே இருக்கையில் தாழ்ந்த ஜாதிக்காரன் உட்காருவானால் அவனுக்கு பின்புறத்தில் சூடு போட வேண்டும். உயர் ஜாதிக்காரன் மீது அவன் காரி துப்பினால் இரு உதடுகளையும் அவன் இழக்க செய்ய வேண்டும். உயர் சாதிக்காரன் மீது அவன் காற்று படிந்தால் அவன் பின்புறத்தை இழக்க செய்ய வேண்டும். அவன் வடமொழி பேசினால் அவன் நாக்கை எடுக்க வேண்டும். இழி பிறவிக்காரன் உயர் சாதிக்காரன் ஒருவனுக்கு அவனது கடமை சம்பந்தமாக உத்தரவிட்டால் அவன் வாயில் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றுமாறு அரசன் ஆணையிட வேண்டும்.
சூத்திரன் ஒருவன் மேல் ஜாதிக்காரன் ஒருவன் பெயரையோ சாதி பெயரையோ சொன்னால் 10 அங்குலம் நீளமுள்ள முழுக்க காய்ச்சிய இரும்பு ஊசியை அவன் வாயில் உடைக்க வேண்டும். அது மேலும் கூறுவதாவது, சூத்திரன் 4வது சாதியை சேர்ந்தவன். அந்த சாதிக்கு ஒரு பிறவிதான் உண்டு. அவன் உயர் சாதிக்காரனுக்கு பணிவிடை புரிய வேண்டும். அவர்களிடமிருந்து அவன் ஜீவனோபாயத்தை பெற வேண்டும். அவர்கள் கடத்தி எறிந்த காலனியை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். இரு பிறவியினன் ஆன ஒருவனை சூத்திரன் வேண்டும் என்றே திட்டினாலோ அல்லது தாக்கினாலோ அந்த உறுப்பை பயன்படுத்தி இந்த குற்றத்தை இழைக்கிறானோ அந்த உறுப்பை இழக்க செய்ய வேண்டும். அமரும் போதோ அல்லது படுக்கும் போதோ உரையாடும் போதோ அல்லது சாலையிலோ அவன் ஒரு இரு பிறவியினன் ஆன ஒருவனுக்கு சமமான நிலையை மேற்கொண்டால் அவனுக்கு கசையடி கொடுக்க வேண்டும். இவர்கள்தான் சூத்திரர்கள், இவைகள்தான் வேதங்கள், இதுதான் மனுஸ்மிருதி, திருமுறை நூல்கள், சாதி அமைப்பு முறைக்கு சட்டசம்மதம் பெறுபவை இந்த வேதங்களும் சிறுமதிகளும் தான். இவற்றை நாம் ஆழ குழி தோண்டி புதைத்தால் ஒழிய, இவற்றை சுற்றறித்தால் ஒழிய, இந்த நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்தினால் ஒழிய இந்த தீமைகளை ஒருபோதும் கடைந்தெறிய முடியாது. நமது சமுதாயத்திலிருந்து இவற்றை ஒழிக்க முடியாது. இந்த சாதி அமைப்பு முறை மக்களை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது தெரியுமா? தனது போர்வாளின் வலிமையால் மாபெரும் முகலாய சாம்ராஜ்யத்தின் ஆதிக்கத்தை தூள் தூளாக தகர்த்தெறிந்த வல்லமை படித்த போர் வீரனான சத்ரபதி சிவாஜிக்கு என்ன நடந்தது? அது ஒரு சுவையான அனுபவமாகும். சிவாஜி என்ற பெயரை கேட்டாலே அவுரங்கசீப்புக்கு சிம்ம சொப்பனம். ஆனால் நடந்தது என்ன? அவன் முடிசூட்டி விழா நடத்தி கொள்ள விரும்பிய போது முதலில் அவன் அனுமதிக்கப்படவில்லை என்று அம்பேத்கர் கூறுகிறார். அவனுடைய அமைச்சர்களான பிராமணர்கள் கூட அதை ஆட்சேபித்தார்கள். ஆமாம், அவன் முடிசூட்டிக் கொள்ள விரும்பியது எதற்காக? அம்பேத்கர் பின்வருமாறு கூறுகிறார் என்று சொல்லிவிட்டு தலைவர் சொல்லுகிறார், செருக்கு உணவு மிகுந்தவர்களான தக்கான பிரமுக்கள் போர்க்களங்களில் சிவாஜியை பின்பற்றி போன போதிலும் கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்க தயாராக இல்லை. அரசாங்க விருந்து உபச்சாரங்களின் போது முகைத்துகள், நிம்பல்கள், சாவந்துகள், கோபக்கைகள் ஆகியோருக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளை விட உயரமான இருக்கையில் ஒரு போசலை அமர்வது அவருக்கு கிஞ்சித்தும் பிடிக்கவில்லை. எனவே சமூகத்தில் ஒரு உயர் அந்தஸ்து பெற வேண்டியே அவன் முடிசூட்டு விழா நடத்தி கொள்ள விரும்பினான். ஆனால் அவனுக்கு உபநயனம் ஆகவில்லை என்ற காரணத்துக்காக, அவன் பூவும் தெரிக்கவில்லை என்ற காரணத்துக்காக அவர்களை இதை ஆட்சேபித்தார்கள். சிவாஜியுடைய வாழும் கேடையும் தான் அவனுக்கு கீர்த்தியை ஈட்டி தந்தன. பின்னர் அவன் காசியிலிருந்து காகப்பட்டர் என்ற வைதிகரை அழைத்து வர தூதுவர்களை அழைத்து வைத்தான். அங்கிருந்து காகப்பட்டர் அழைத்து வரப்பட்டான். உயர்ஜாதிக்காரர்கள் மீது தங்கம் மழை என பொறியப்பட்டது. அவரது கால்களை அவன் கழுவியாக வேண்டியிருந்தது. அதற்கு பிறகு முடிசூட்டு விழா நடைபெற்றது. அதற்கு பிறகும் கூட அவன் தேர் மீது ஏறப் போகும்போது அனுமதிக்கப்படவில்லை. இது நடந்த விஷயமாகும். இவற்றையெல்லாம் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் சுட்டிக்காட்டிவிட்டு அந்த உரையிலே முத்தாய்ப்பாக குறிப்பிடுகிறார். இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிரான ஒரு வலுவான சக்தி செயல்பட்டு வருகிறது. தகுதி திறமை பற்றி பேசுகிறார்கள், பொருளாதார தகுதி அடிப்படை பற்றி பேசுகிறார்கள். சுயநல சக்திகளால் தூண்டிவிடப்பட்ட சக்தி எது? குஜராத் மாநில அரசு இந்த சுயநல சக்திகளின் நிர்பந்தங்களுக்கு பணிந்து விட்டிருக்கிறது. சில சாலைகளில் மேல் சாதிக்காரர்கள் மட்டும்தான் போகலாம், கீழ்ச்சாதிக்காரர்கள், சூத்திரர்கள் போகக்கூடாது என்பதற்காக பல நூற்றாண்டு காலமாக ஒரு ஒதுக்கீடு இருந்து வந்தது. அதை நாம் மறந்துவிட முடியுமா? வஞ்சிகளும் கழுதுகளும் கூட இந்த சாலைகளிலும் தெருக்களிலும் போகலாமாம். ஆனால் இந்த மக்களை மட்டும் நுழைய அனுமதிப்பதில்லை. அவை மேல் சாதிக்காரர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தன. பல நூற்றாண்டு காலமாக அனுசரிக்கப்பட்டு இருந்தது வந்தது இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை. பல நூற்றாண்டு காலமாக மக்கள் சமமாக நடத்தப்படவில்லை. அதனால் இடஒதுக்கீடு கொள்கை நீடிக்க வேண்டும். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் தலைவர் தந்தை பெரியார் திருவுருவ படத்தையும் அம்பேத்கர் திருவுருவ படத்தையும் திறக்க வேண்டும். இந்த நாட்டிலே சமூக நீதியின் உண்மையான பாதுகாவலர்கள் அவர்கள்தான். உண்மையான பாதுகாவலர்கள் அவர்கள்தான். அந்த நாள் வர வேண்டும். நமது சமுதாயத்தின் புற்றுநோயாக விளங்கும் சாதி அமைப்பு முறையை அதன் அடிவேரிலிருந்து தாக்கினால் ஒழிய சமூக நீதியை கட்டமைக்க முடியாது. இது நம் தலைவரின் பிரகடனம். 1985 டிசம்பர் 5ஆம் தேதி இந்திய நாடாளுமன்றத்திலே பேசிய பேச்சு.
அதற்கு பிறகுதான் தலைவர் பெரியார் படத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று அன்றைக்கு பேசினார். அம்பேத்கர் படத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 1990ஆம் ஆண்டு விபி சிங் தான் தலைவர் வைகோவின் கோரிக்கையை அம்பேத்கர் திருவுருவ படத்தை திறந்து வைத்தார். நாம் பெரியார் படம் இன்னும் திறக்கவில்லை, திறந்தாக வேண்டும். பெரியார் படத்தை திறக்க வேண்டும். அவர் இந்திய சமூக சீர்திருத்தவாதி. எனவே இதை நான் சொல்வதற்கு காரணம், தந்தை பெரியாரும் செய்மறியாத இயக்கமும் என்ற இந்த தலைப்பை எடுத்து நாம் பார்க்கிற பொழுது எவ்வளவு பெரிய நீண்ட நெடிய வரலாற்றுக்கு பெரியாருடைய இயக்கம், நாம் திராவிட இயக்கம் சொந்தக்காரர்கள். அந்த பெரியார் இயக்கம் அடிப்படையிலே இயங்குகிற நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்க கொள்கைகளை, லட்சியங்களை, பெரியாரின் சமத்துவ கொள்கைகளை நெஞ்சிலே தாங்கி சமூக மாற்றத்திற்காக உழைக்க வேண்டும். அரசியல் அதிகாரத்துக்காக அல்ல. பெரியார் எந்த அரசியல் அதிகாரத்தையும் விரும்பியவர் அல்ல. லண்டன் வரையிலே சென்று டாக்டர் டி.எம். நாயர் தன்னுடைய உயிரியை அர்ப்பணித்து வகுப்புரிமை தீர்மானத்தை சட்டப்பூர்வமாக வேண்டும். மாண்டேக செல்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வர வேண்டும். அது வருகிற பொழுது இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக லண்டன் வரையிலே சென்று போராடி, இங்கிலாந்து பாராளுமன்ற கூட்டுக்குழுவிலே உரையாடி, அங்கேயே தன்னுடைய உயிரை ஈகம் செய்தாரே. எந்த பதவியிலும் இருந்தவர் அல்ல. நம்முடைய இளைஞர்கள், திராவிட இயக்க இளைஞர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இளைஞர்கள் அந்த உணர்வை நாம் பெற வேண்டும். இது சமூக மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய தொடர்ச்சி. மறுமலர்ச்சி திமுக, தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும், அதற்கு முன்பு திராவிட இயக்கத்தினுடைய முதல் 3 தலைவர்களான டாக்டர் சி நடேசனார், பி டி தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர் போன்ற 30 தலைவர்கள் வடித்தெடுத்த அடிப்படை சமூக நீதி கொள்கை, பெரியாரின் சுயமரியாதை கொள்கை, இவை அனைத்தையும் நெஞ்சிலே தாங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் இந்த மாபெரும் இயக்கத்தை வழிநடத்துகிறார். அந்த உணர்வோடு அரசியல் வேறு, பதவி பட்டங்கள் வேறு, ஆனால் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் இந்த ஊட்டிய உணர்வை நம் நெஞ்சத்திலே தாங்கி அந்த உணர்வை இன்னும் வளர செய்ய வேண்டும். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். நம் வீட்டு குழந்தைகளுக்கு முதலிலே திராவிட இயக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாரிசுகளுக்கு திராவிட இயக்க உணர்வை ஊட்ட வேண்டும். மாற்றான் தோட்டத்திற்கு போய் வர அனுமதிக்க கூடாது. இன்றைக்கு குறிவைத்து வருகிறார்கள், பல பேர் புறப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பெரியாருடைய கொள்கையை, பெரியாருடைய சித்தாந்தத்தை இந்த நாட்டில் அழிப்பதற்கு எவனும் பிறக்கவில்லை, பிறக்கவும் முடியாது. பெரியார் எந்நாளும் வாழ்வார். அந்த பெரியாருடைய கொள்கையை வழிநடத்தி செல்லக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கொள்கையை பாதுகாப்பதற்கு அறப்போர் களமாக இருந்தாலும் சரி, அரசியல் களமாக இருந்தாலும் சரி, நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த மாபெரும் திராவிட இயக்க கொள்கை சுடரை ஏந்தி செல்வோம். சுயமரியாதை இயக்க கொள்கையில், திராவிட இயக்க கொள்கையில் நீர்த்து போய்விடவில்லை. அது எந்நாளும் கடந்து கொண்டே இருக்கிறது என்பதை காப்பாற்றுகிற கடமையிலே திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த யாராக இருந்தாலும் சரி, அது திராவிட கழகமாக இருந்தாலும் சரி, பெரியார் திராவிட கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட விடுதலை கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி, இந்த திராவிட இயக்கங்கள் அந்த கொள்கையை, பெரியாரின் தத்துவத்தை வழிநடத்தி செல்வதற்கு நாம் நெஞ்சத்திலே அதை தாங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, பெரியார் சிலையை நான் உடைப்பேன் என்று ஒருவன் ட்விட்டரிலே போட்டால், அடுத்த வினாடியை ஈரோட்டில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் நம்முடைய தலைவர் சொன்னார், கை வைத்து பார், நீ பட்டாளத்தை கூப்பிட்டு கொண்டு வா, ராணுவத்தை அழைத்து வந்தாலும் செய், நான் தனியாக வருகிறேன், நீ பெரியார் சிலையை தொடுவதற்குள் உன் கரம் துண்டு துண்டாகி விழும் என்று வீர விளக்கமிட்ட தலைவர் நம்மை வழிநடத்துகிறார். அந்த உணர்வை, இந்த சித்தாந்தத்தை, கொள்கையை பாதுகாப்பதற்கு நம்முடைய தோழர்களே, பல இளம் தோழர்களை உருவாக்குவோம். திராவிட இயக்க பாசறைக்கு ஜீவனல்ல கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்று நம்முடைய தலைவர் வைகோ பல மாநாடுகளிலே பேசியிருக்கிறாரே. இந்திய வரலாற்றிலே திராவிட இயக்கம் தான் உயிர் கொள்கைகளை கடைபிடிக்கிற இயக்கம். அந்த ஜீவனல்ல கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் நாம். அதை பாதுகாப்பதற்கு அலையலையாக, அணியணியாக இந்த நாட்டு இளைஞர்களை தயாரிக்கின்ற உழைக்கிறமாக இந்த வண்டியிலே திகழ வேண்டும். அதற்கு மாணவரணி, இளைஞரணி தோழர்கள் தயாராக வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, பெரியார் யார் என்பதற்கு 1928ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி திருநெல்வேலி நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியிலே தந்தை பெரியாருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து தமிழறிஞர் டி.கே. சிதம்பரநாத முதலியார் பெரியார் யார் என்று பெரியார் பட்டம் கொடுப்பதற்கு முன்பு 1928இல்
பெரியார் திருவுருவப் படத்தை சொன்னார், பெரியார் என்பவர் அவரை பற்றி உலகத்தார் தப்பு அபிப்பிராயம் கொள்ள வேண்டும். கொள்கைகள் எங்கும் கண்டிக்கப்பட வேண்டும். அவரை கடுமையாக வையவும் சபிக்கவும் பட வேண்டும். இந்த 3 தன்மைகளும் இருந்தால் அவர் பெரியார் என்று சொன்னார். இது தலைவர் தந்தை பெரியாருக்கு பொருந்தும். இதுவரையிலே 1928 டிகேசி அவர்கள் சொன்னதை போல தந்தை பெரியாரை பற்றி இன்றைக்கும் உலகத்தார் தப்பு அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவருடைய கொள்கைகள் கண்டிக்கப்படுகின்றன. இன்றைக்கும் அவர் கடுமையான ஏசலுக்கும் தூக்கலுக்கும் ஆளாக்கப்படுகிறார் என்று சொன்னார். டி.கே. சிதம்பரநாத முதலியார் சொன்னதை போல தந்தை பெரியார் தான் எந்நாளும் பெரியாராக இருக்கிறார். அந்த பெரியார் காட்டிய லட்சிய பயணத்திலே நடைபோடுகிற நம்முடைய தலைவர் வைகோவிற்கும் அதை அணிவகுத்து சொல்வோம். லட்சிய வெற்றியை காண்பதற்கு திராவிட இயக்கத்தின் கலகற்பர்களாக ஒவ்வொருவரும் பாசறை ஆயுதங்களாக உடைக்களத்தை வடித்தெடுக்கப்படுவதற்கு இந்த கருத்து பட்டறை தொடர்ந்து பயன்பட வேண்டும் என்று கேட்டு, இந்த கருத்து பட்டறையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கோபிநாத்துக்கும் கோவை கோபாலகிருஷ்ணனுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாணவரணி, இளைஞரணி, நம்முடைய ஈஸ்வரனுக்கும் நம்முடைய பால சசிகுமாருக்கும் கலந்து கொண்ட தோழர்களுக்கும் நன்றியை பாராட்டி, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நடத்துகிற இந்த பாசறை கூட்டத்திலே 1.5 மணி நேரம், ஏறத்தாழ 2 மணி நேரமாக அமர்ந்திருந்து இந்த பாசறை கூட்டத்தில் நம்முடைய தம்பிமார்கள் உடைக்களத்திலே எப்படி தயாராகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு வருகை புரிந்த நம்முடைய உயிருக்கு மேலான தலைவர் தனக்காக காரமேகம் புரிவதில்லை, தனக்காக சோழநெறி பாய்வதில்லை, தனக்காக பூங்குயில்கள் இசைப்பதில்லை, தனக்காக செவ்வாழை செழிப்பதில்லை, தனக்காக தன் குடும்பத்துக்காக வாழாமல் தனக்காக வாழாத தலைவர், தமிழுக்காக, தமிழ் தேசிய இனத்துக்காக, திராவிட இயக்கத்துக்காக வாழ்கிற நம்முடைய அரும்பெரும் தலைவர், திராவிட இயக்கத்தின் ஒப்பற்ற தலைவர் வைகோ அவர்கள் எல்லாரும் வந்து பார்வையிட்டதற்கு பங்கேற்றமைக்கு என்னுடைய நன்றி. உங்கள் சார்பில் தலைவர் அவர்களுக்கு காலடியிலே நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். திராவிட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் ஆய்வு மைய செயலாளர், லட்சிய வீர வேங்கை, கொள்கைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் ஆருயிர் தம்பி செந்திலதிபன் அவர்கள் 2 மணி நேரம் அற்புதமான உரை, தந்தை பெரியாரினுடைய தோற்றத்திலிருந்து, அவருக்கு மறைவு கிடையாது, ஈரோட்டிலே அவர் தொடங்கிய அந்த நாட்களிலே இருந்து ஒவ்வொரு கட்டமாக கொண்டு வந்து தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை, திராவிட நாடு திராவிடருக்கே என்ற முழக்கத்தை, என் கடைசியில் தியாகராய நகரில் உனக்கும் எனக்கும் என்னடா தொடர்பு, ரகளை வேண்டாம், மரியாதையாக போடா டெல்லிக்கு என்று கூறிய அந்த கட்டம் வரைக்கும் எத்தனை செய்திகள், எத்தனை சம்பவங்கள், அத்தனையும் குறிப்பெடுத்து நம்முடைய தம்பிமார்கள், இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தம்பிமார்கள், தம்பி ஈஸ்வரன், தம்பி பால சசிகுமார் மற்றும் அதற்கு உறுதுணையாக இருந்த கோவி மற்றும் தம்பிமார்கள் அதை குறிப்புகள் எடுத்து ஒரு தலைமுறையை தயார்படுத்துகின்ற அந்த பணியிலே ஈடுபட வேண்டும். மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கின்றது இந்த நிகழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு தம்பியை இந்த இயக்கத்திலே பெற்றிருக்கிறேனே என்று நான் பெருமைப்படுகிறேன். எழுத்தும் சரி, பேச்சும் சரி, லட்சிய கனலாகவே திகழ்பவர்தான் செந்திலதிபன். செந்திலதிபனுடைய பணி இந்த இயக்கத்துக்கு இன்னமும் நிரம்ப தேவைப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தம்பிமார்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் பணிவாற்றியவர்களுக்கும் நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே என் மனமார்ந்த பாராட்டுக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். காணொலி மூலமாக கழக கண்மணிகளிடம் முதலாக பேசுவதும் இதுதான் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.